எங்கடா இவ்வளவு வேகமா நடந்து போயிட்டு இருக்க? ஆபீஸுக்கு தாண்டா. பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு நடந்தே போயிடலாம்னு ஷார்ட் கட்ல புத்து போயிட்டு இருக்கோம். நல்ல ஆள் ராணி. நம்ம தரத்துக்கு நீ ஒரு ரிக்ஷாக்காரன் பழகிற முறை எனக்கு ரசிக்கல. என்ன நம்ம தரம்? 2 பேரும் ஒரு பத்திரிகைக்கு உதவி ஆசிரியர் இருந்துட்டு இருக்கோம். ஒரு ரிக்ஷாக்காரன் போனா வராங்க. நிறுத்தியா? நானும் இன்னைக்கு தாயா பழகிறோம். அது 5 வயசுல இருந்து என் கூட ஒன்னா படிச்சவன். 5 வயசுல படிச்சிருந்தா அன்னைக்கு நிலைமைக்கு தகுந்தபடிதானே மாத்திக்கணும். நிலைமை என்ன உங்க நிலைமை? ஃபெயில். SSLCல அன்னைக்கே ஃபெயில். இன்னைக்கு உத்தியோகம் இந்தயா உத்தியோகம் கூலி வேலை தானையா? அவனுக்காவது சொந்தமா ஒரு ரிக்ஷா இருக்கு. உனக்கு கணக்கு என்ன இருக்கு? வேண்டாம். என்னடா? ஒண்ணு இல்லடா, உன்னை பத்தி என்னமோ நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா பேசினாரு. எல்லாம் கேட்டேன். யோ SSLC கோட்டு ஃபேக்ட். இந்தாயா, நீ மாசம் 30 நாளா உட்கார்ந்து சம்பாதிக்கிறையா? நான் ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி அப்பப்ப சம்பாதிக்கிறேன். அந்த காலத்திலேயே ஓசி சாப்பாடும் 10வது வரைக்கும் ஓசி படிப்பு இருந்திருந்தா நானும் உன்ன மாதிரி படிப்பு முடிச்சுட்டு ஃபைலையும் பிளாஸ்கையும் தூக்கிட்டு சுத்திட்டு இருப்பேன். என் நல்ல காலம் தப்பிச்சுக்கிட்டேன். வேண்டாம், நீ ஏறா வண்டியில. ஏண்டா உன் ரிக்ஷால நான் ஏறதா? ஏண்டா அந்த காலத்துல பச்சை குதிரை தாண்டும் போது முதுகுல ஏறணும், இப்ப வண்டியில ஏறணும்டா. அதானே இது? ஏறா நீ? அதெல்லாம் முடியாது. விட மாட்டேன்டா. அதெல்லாம் முடியாது. நீலகண்டனா, என்னடா சௌக்கியமா இருக்கியா? இருக்கப்பா. குட். நீலகண்டா, என்னடா யாராது? தெரியல. அதான் நம்ம கூட படிச்சான விஜய். அவன் தான் ஒரே கிளாஸ்ல பல வருஷம் படிச்சானடா. அவனை தெரியாத எனக்கு? தினசரி பாக்குறேனே. அவனை கேட்கலடா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது புடவை. அதாரா ஒய்ஃபா இருக்க போகுது. ஏண்டா புடவை கட்டது பூரா அவன் ஒய்ஃபா? மொத்தம் எத்தனை வைஃப்டா அவனுக்கு? டேய், ஆரம்ப காலத்துல நானும் சந்தேகப்பட்டுதான்டா கேட்டேன். அவன் தனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்றான். இனிமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான்டா. அவரை கேட்டுக்குமா? என்ன வச்சுக்கிட்ட சொல்லுவான்? அவன் பல பேருக்கு மத்தியில பல பேரை வாரி விட்டுருக்கான்டா. அவனுக்கு ஏண்டா அதெல்லாம்? ஏண்டாவா தினசரி ஒன்னா இழுத்துட்டே போறான். நேத்து ஒண்ணு போச்சு, இதே மூட்டை பூச்சி வண்டியில. இன்னைக்கு இது போகுது. அவன் காதல விழுந்தா கத்த போறான். அதெல்லாம் சிங்கமான ஆள்றா. இந்த விஷயத்துல காதல விழுந்தாலும் கண்டுக்க மாட்டான். பாரு, ஸ்டார்டிங் ட்ரபிள வலி வலின்னு வலிச்சுன்னு இருக்கிறான். என்னடா விஜயன் சார், ஸ்டார்டிங் ட்ரபிளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சடனா பிரேக் போட்டதுல ஸ்டக்கப் ஆயி போச்சு. எல்லா ஆளுபாணி இப்படி எல்லாத்தையுமே பழைய மாடலா வச்சுக்கிட்டு பப்ளிக்ல சடனா பிரேக் போடக்கூடாதுப்பா. என்ன பண்றது? நீ எங்களுக்கு பழைய ஃப்ரெண்டா போயிட்டா வேற வழி இல்ல. நேரண்டா ஒரு கை பிடிச்சி தள்ளு. என்னப்பா இந்தியன்ஸ் உங்க வண்டியை தொடலாமா? ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளுங்கப்பா. இப்ப கேப்பாரு இந்தியன்ஸ் வேணும்னு. இன்னைக்கு தள்ளியா? அவரை போய் ஆளை பார்த்தாலே தள்ளாத மாதிரி இருக்காரு. அவரை போய் தள்ளு தள்ளுன்னு நான் தள்ளுறேன். தள்ளுறேன் போறோம். தள்ளு வண்டி தள்ளியா? இன்னைக்கு ராஜாராம் சார் வசமா மாறிட்டார் சார். என்ன பின்புத்தின்னு நம்ம பேப்பர்ல எழுதினார்ல சார். ஆமா, அந்த பேப்பர் கையில எடுத்துட்டு சினிமாவில எங்கே அந்த பாண்டியன் அந்த கண்ணன் மாதிரி எங்கே அந்த ராஜாராம் அப்படின்னு சீட்டு வந்துருக்கு சார். ஒரு பொண்ணு ராஜாராம் என்ன? ராஜாராம் என்ன ஆகிறதுக்கு அவர் இன்னும் வரவே இல்லையே சார். வருவாருமா அப்படின்னு அவர் ரூம்ல அந்த பொண்ணை உட்கார வச்சிருக்கேன் சார். சார் அவர் வந்தா எல்லாம் இருக்கு வேடிக்கையே. வாங்க சார். மிஸ்டர் ராஜாராம் வாங்க. நான் வந்து தெரியாம என்ன மன்னிப்பு கேட்க போறீங்க இல்லையா? ஐயோ, நான் சொல்றத கேட்க போறீங்களா இல்லையா? நான் ராஜாராம் இல்ல. ராஜாராம் இல்லன்னு சொல்லி என்ன ஏமாத்தான்னு பாக்குறீங்களா? நான் ஒண்ணு ஏமாற மாட்டேன். பொண்ணுதானே, ஏமாற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஏமாறுறதுல ஒரு திருப்தி. அப்படித்தானே இதுல எழுதிருக்கீங்க. ஏன் மிஸ்டர், பெண் புத்தி பின் புத்தின்னு எழுதிருக்கீங்களே. பெண்ணுக்கு புத்தி பின்னாலேயாவது வருது, ஆணுக்கு புத்தி எப்பவுமே வருதில்லைங்கிறத ஒத்துக்கிறீங்களா? என் புத்தி என்னை விட்டு எப்பவும் போனதில்லை. அதனால ஆம்பளைங்களுக்கு புத்தி முன்னால வருதா பின்னால வருதான்னு எனக்கு தெரியாது. பெண்களை பத்தி தாறுமாறா எழுதுறதும் பேசுறதும் தான் உங்க தொழிலா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்ல? இது வரைக்கும் கிடையாது. இனிமேலும் அக்கா தங்கச்சி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. இருக்கிற நிலவரப்படி ஒரு காதலி. காதலி? பெண்களை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கிற உங்களை எந்த பொண்ணு காதலிப்பா? சொல்ல முடியாது. அவசரத்துல உன்னை செய்துட்டு சாவகாசத்துல சங்கடப்படுறதான பொண்ணு. அதனால என்னை ஒருத்தி லவ் பண்ணாலும் பண்ணிடலாம். பெண்கள் அவசரக்காரங்க, எதையும் ஆராய்ச்சி பார்க்காம முடிவு பண்றவங்க நிரூபிக்க உங்களால ஒரு பெண்ணை உதாரணம் காட்ட முடியுமா? முடியும். சொல்லுங்க. சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிடுவேன். அதான் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னப்பா நீலகண்டம், யமகண்டத்துல புறப்படவே நினைச்சேன்.
இங்க என்ன கண்டம்? உண்மை கண்டம் பண்ண வந்தவங்க தான் ஐயா இடம் மாறி நீலகண்டத்துக்கிட்ட வந்துட்டாங்க. நீலகண்டமா? அப்ப நீங்க ராஜாராம் இல்ல? இல்லன்னு தான் முதல்லயே சொன்னனே. நான் ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு நீங்க ஏமாந்தீங்க. பெண்களை பத்தி ராஜாராம் எழுதுனது 100க்கு 100 உண்மைங்கிறத நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. பெண்கள் அவசரக்காரங்க, ஆராயாம முடிவுக்கு வர்றவங்கிறதுக்கு யாராவது ஒரு பெண்ணை உதாரணம் காட்ட முடியுமான்னு கேட்டீங்களே. காட்டட்டுமா? என்னங்க என்னாச்சு? என்னங்க அம்மா காஃபி. காஃபி சாப்பிடுங்க. காஃபி. தண்ணி. தண்ணியா? தண்ணி. ராஜாராம் சாருக்கு அம்மா தண்ணி காட்டுவாங்கன்னு பார்த்தேன். இப்ப அப்பாவே தண்ணி கேக்குறாங்களா? என்னங்க தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க நல்ல கட்டுரை எழுதுறீங்க. அம்மா முண்ட கண்ணி அம்மா, நீதான் காப்பாற்றணும். வடிவு சோகா ஆள்றிய அல்றாங்க. ரொம்ப கண்டுக்கினே சுடுதண்ணி வச்சுக்கினு எம்மா நேரமா காத்துக்கு நிக்கிறேன். வாயா வாயா குந்தியா. என்ன சீரியாவோ சிரிச்சா ஜெயலலிதா கோச்சுக்கு தான் வைத்தியத்து போலாம். இவாம குந்துவேன் விடு, தண்ணி வாவடியா விடு. இங்க குச்சுமே அது மேல ஏன் விடுற? காலை விடு. சொர்க்கமே தெரியுதுமே. ஐயோ, நான் தான் உனக்கு தடவுறேன், உனக்கு சுகம் தெரியுது. தடவுற எனக்கும் சுகம் சொர்க்கம் எல்லாம் தெரியுதே. அது என்னையாது? உனக்கு சொர்க்கம் தெரியுதா? தெரியறதுனாலதானே என்னான்னு கேக்குறேன். தெரிஞ்சா அத்தோட விடு. அது என்ன எதிர் காட்டில் இருக்காத. கேட்டா ஐயோ அதுக்கு பதில் பேச்சு இல்ல. இத போய் கேட்டுக்கிட்டு யோ என்னையாது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு தனியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறியே. இங்க பாரியா பாரியாண்ணா. பகல நீ பாக்கும் போதே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாளிக்கிறேன் தெரியுமா? இந்நேரத்துல வந்து நீ இதெல்லாம் பண்ணா என் கதை என்ன ஆவறது? நீ என்னதான் அவரே நான் தான் பாக்குறேனே. பாரு என்ன பாரு. நீ எதுக்கு என்ன பாது? ஏய் ராஜாபாதர், யாரு வேம்புலி தாத்தாவா? நானும் ஒரு நாளை போல பாத்துக்கினே இருக்கிறேன். அந்த பொண்ணு சுடுதண்ணி வச்சு உனக்காக காத்துக்கினே இருக்குது. இத்த விட்ட வச்சிருக்கேடா நீ. கட்டுனவ கூட இவ்வளவு அக்கறையா செய்ய மாட்டாடா. கட்டிக்கிட்டா எங்க இதெல்லாம் செய்வாளோ மாட்டாளோன்னு பயந்து கட்டாமையே விட்டு வச்சிருக்கேன். இந்த பொண்ணு அப்படி இல்லடா, தாய் தகப்போ இல்லாத பொண்ணு. உன்னையே நம்பிக்கை நிக்குது. சீக்கிரமா பட்டா பண்ணிக்கடா. என்ன தாத்தா நீங்க? என் கை வச்சா எனக்கே சோறு போட மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல இதையும் கட்டிக்கிட்டா எப்படி? யோ ஒரு ரிஸ்கா உனப்பே உன்னை கட்டிக்கிறேங்கிற பெரிய ரிஸ்கா. இப்ப 8 வீடு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் 4 வீடு சேர்த்து தேய்ச்சா முடிஞ்சதுயா கதை. எல்லாமே முடியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு உனக்குமே பொழுது பத்தாது. கம்முன்னு இருமே. நம்ம கட்டத்தெல்லாம் தாண்டிதான் அவர் வந்திருக்காரு. கேட்டியா தாத்தா? கல்யாணத்துக்கு அப்புறம் 4 வீடு சேர்த்து தேப்பாளாம். 3வது மாசத்திலேயே மாவடி கொண்டா மண்ணாங்கட்டி கொண்டான்னு கேப்பா. அடவாவி ஏண்டா புள்ள பிறந்துடுமனு பயந்துக்கணா கண்ணால வேணாங்கிற. நான் மட்டுமா பயப்படுறேன்? நான் வாரு ஏசமே பயப்படுது. காயத்ரி அதுதான் சொன்னேனே. தப்பு தப்பு தப்புதான். தப்புன்னு ஒத்த வரியில சொல்லிட்டு துண்ட வரியில் தோட கொண்டு வெளியே போயிடுவேன். இந்த ஆத்துக்குள்ள இந்த குழந்தைகளோட அவதிப்பட போறது ஆராக்கும். புது வீடு மாத்த புறப்படுற நேரத்துல ஏமா இப்படி ஒரு தகராறு? ஆடாப்பா ராஜாபாதர், புது வீடு பார்த்தாரோ இல்லையோ என்ன அழைச்சு கொண்டு காட்டினாரா கேளு. இல்லையா? இல்லையடா. இப்படித்தான் சாமி ஏதாவது தப்பு பண்ணிடுறீங்க அப்புறம் நின்று கெஞ்சுறீங்க. வீட்டை காட்டிக்க வேண்டாமா? என்னடா ராஜாபாதர், பட்டணத்துல இருக்கிற வீட்டு கஷ்டத்தை தெரியாம நீயும் உணர்றாய். இவ்வளவு அழைச்சிட்டு அந்த வீட்டை காட்டுறதுக்குள்ளார வேற எவனா அதை புரிஞ்சுட்டானா? அது ஆமா, ஐயர் சொல்றது சரிதான். நீ எப்பவும் அவன் பக்கம் தான் பேசுவார். வீடு பார்த்துட்டாராம். வீட்டு பக்கத்துல ஸ்கூல் இருக்கா, மார்க்கெட் இருக்கா, பாண்டிக்கோ இருக்கா, ரேஷன் கடை இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? ஆமா
பசங்களை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு தான் நான் தினசரி ரிக்ஷா கொண்டுறேன்மா. அப்படி மார்க்கெட் தொலைவா இருந்தா தான் வரும்போது காய்கறி வாங்கி கொண்டு போட்டுறேன். நம்ம வீட்டுக்கு செய்யாம வேற எங்கம்மா செய்வேன்? ஆமாண்டாப்பா ராஜா பாதர், பொழுது வெடியறத்த காய்க்கும் கறிக்கும் நீ எப்ப வருவாய்னு கழுகாட்டும் காத்துட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்றாய்? மிரட்டாதங்கோ, நான் நாட்டுக்கு வர மாட்டேன். நீங்க பண்ணது தப்பு. குருவாயிரப்பா, நோக்கு தெரியண்டா. நான் பொண்ணா பிறந்து 8 குழந்தைகளை பெற்றது தவிர வேற என்ன சுகத்தை கண்டேன். புறப்பட நேரத்துல நீங்க போய் அம்மா மிரட்டி அழ வச்சுக்கிட்டீங்க. அம்மா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஊருக்காக உடைக்கிறவங்க வீட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறவா தான் இருப்பாங்க. நம்ம ஐயரை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. பொறுத்தியாருக்கு உதவி பண்றதுன்னா வாயில ஈ போற தெரியாம பாஞ்சு செய்வாரு. அது மாதிரி ஏதாவது ஜோலி போடுறது சொந்த விஷயத்துல கோட்டை விட்டாரு. இப்ப என்னங்க குடிமொழி போச்சு? ஐயர் பார்த்த வீட்டுக்கு போய் ஒரு 2 மாசம் இருப்போம். வசதி பத்திரம்னா வேற வீடு மாத்திட்டு போவோம். அந்த கண்டிஷனுக்கு உங்க ஐயர் ஒத்துண்டுறாரா கேளு. சாமி நகரம் காயத்ரி வேணா ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையெழுத்து போட்டு தர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சொன்னா நீங்க செய்வேன். அந்த நம்பிக்கை ஆமா ஆமா ராவா வந்து வரட்டுங்க. இன்னும் முப்பதானு என்ன சாமி ஆரம்பிச்ச நேரத்தை பார்த்தா எங்கேயோ போய் நிக்கணும் நினைச்சு இப்படி பொசுக்கு முடிச்சுக்கிட்டீங்க. அதாக்கும் ஃபேமிலி நோக்கு தெரியாது. வாடி இங்கதான் சொல்லி கடைசியில நம்ம பேக்கடியா வந்துட்டிய. நானும் இங்கதான் இருக்கிறேன். சாமி எந்த வீடு? இந்த வீடுதான். அப்புறம் இந்த வீடா? ஐயோ பொட்டி 50% ஏற்கனவே இருக்குது. என்னவாக்கும் சொல்றாய்? இல்ல உங்களுக்கு சரியா இருக்கும். அது நீ சொல்லாதே. நன்னா பார்த்துட்டு நானாக்கும் சொல்லணும். அதான் வீட்டுக்காரம்மா. வீட்டுக்காரமா 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 பார்த்தேன் அக்கா பெரிய உருவத்தை. அதுக்குள்ள எங்க போய் மாட்டிக்கிச்சு? இத்தனை பெரிய டிஞ்சன்ல. வீட்டுக்காரமா கத்துற. வீட்டுக்காரமா தான் உள்ள இருக்காங்களே. நீ ஏன் சலிச்சுக்கிற? போயா பெரியவாமா. நம்ம ஐயர் சாமியாண்டா இன்னில இருந்து ஒரு போர்ஷன் கொடுக்குறதா அட்வான்ஸ் வாங்கியாம. எதுமே அது போர்ஷன் காட்டு. நான் என்னப்பா பண்றது? இந்த பக்கத்து போர்ஷன் தான் கொடுக்கலான்னு இருந்தேன். அதுல இப்ப இருக்கவங்க என்னடான்னா இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் காலி பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஐயோ குருவாயூரப்பா, கேட்டேடா வீட்டுக்காரி சொல்றதே. என்ன அழைச்சு கொண்டு காட்டிருந்தா தாக்கோல வாங்காம அட்வான்ஸ் கொடுத்திருப்பேனா? இப்படி பண்ணிட்டேளே. காயத்ரி தப்புதான் இருந்தாத்தையே ஒத்துண்டுட்டேனடி. தப்புன்னு ஒத்துண்டா சரியா போச்சான். 8 குழந்தைகளை பெற்றவரா நீங்க? இந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நிப்பேன். ஐயோ ராமா, இருந்த ஆத்தியும் காலி பண்ணிவிட்டேனே. இப்படி திரிசங்க சொர்க்கமா அந்தரத்துல நிக்க வச்சுட்டேளே. காயத்ரி மானத்தை வாங்காதடி. நான் வீட்டுக்காரமாட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். அம்மா என் ஆத்துக்காரிட்ட வசப்பட முடியாம பண்ணிட்டியே. உன் வார்த்தையை நம்பிதானே இருந்தாத்தையும் காலி பண்ணிட்டு அம்போன்னு வந்து நிக்கிறேன். நான் என்ன சாமி பண்றது? இவங்க வார்த்தையை நம்பித்தான் உங்ககிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கினேன். இப்ப என்னமா சொல்ற? என்ன சொல்றது? வேண்டாம், வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துறேன். எங்களுக்கு அட்வான்ஸ் வேண்டாம், போஷனாக்கும் வேணும். இப்படி கண்டிச்சு பேச நான் என்ன செய்ய முடியும்? இன்னும் 1 வாரம் பொறுத்து தான் போஷன் தர முடியும். குருவாயூரப்பா. அம்மா ஏமா அழுகுறீங்க? என்னடா செய்வேன்? இந்த டிஞ்சன் போர்ஷன் கிடக்குமா? உனக்கு காத்தோட்ட வசதி உள்ள வீட்டா நான் காட்டி தரேன். அவிட்டு கூட வாங்கடா. சுபான் பாய், அந்தனே அம்மா சார் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்கப்பா. ஐயர் குடி இருக்கட்டும். இந்த இடத்தை காலி பண்ணிட்டு நம்ம எங்க போறது? நான் சொல்றேன், அப்புறம் எங்க போறதுன்னு கேக்குறியா பாய்? நான் பார்த்து உங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேன்னா? பெரிய குடும்பம், குழந்தை குட்டியோட வந்திருக்காங்க. சாமி இனிமே இந்த இடம் ஒண்ணுதான். என்ன மூஞ்சி எப்படி சொல்லிக்கிற? கவனிரு, நான் சரி பண்ணி தர்றேன். அம்மா புது வீட்டுக்கு வந்துருக்கீங்க, வலதுகால வச்சு பிளாட்பாரத்து மேல ஏறுங்க. அடே வீட்டை காட்டேன்னு அடிச்சுட்டு வந்துட்டு ரோட்டையா காட்டுறாய். இதுக்கு என்ன வாக்கு அர்த்தம்? அவனா கண்டு ரோட்டையாவது காட்டுறான். பட்டணத்துல இப்ப இருக்கிற வீட்டு பஞ்சத்துக்கு சாட்சாத் ஈஸ்வரனே வந்தாலும் நமக்கு அத்தனை வேகத்தில் ஒரு வீட்டை காட்ட முடியாதுனாக்கும் இது தலையெழுத்து பேசாதிக்கு இருங்கோ. நாம இங்க தாமசிக்கப்பட்டவா அல்ல. அப்ப இங்க தாமசிக்கிறவங்க எல்லாம் அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இங்க கிடைக்கிற சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதம்மா. இங்க இருந்தீங்கன்னா நீங்க உலகத்தை பார்க்க போறீங்க, மனுஷங்களை பார்க்க போறீங்க. ஒண்ணு கேட்கல, இவரை கேட்கிறேன். உங்க படிப்பு என்ன? அந்த காலத்து ஸ்கூல் ஃபைனல். உத்தியோகம் என்னவாக்கும்? இந்த காலத்து ஆர்டினரி குமாஸ்தா. பதில் சொல்லிட்டு இருக்காதுங்கோ. நான் கேள்வி எல்லாம் கேட்கிறேன். நீங்கள் ஒரு கௌரவப்பட்ட உத்தியோகஸ்தர், நம்முடைய யோகிதை என்னன்னாக்கும் கேட்கிறேன். யோகியதை சொல்லட்டுமா? நம்மள மாதிரி உள்ள உத்தியோகஸ்தமாருக்கு வீடு இல்லாதைக்க முடியாது. வீடு இருந்தா சரிக்கு வாடகை கொடுக்கவும் முடியாது. இதாக்கும் யோகியதை. சாமி இங்க வாடகை இடங்களும் ஒரு பய டச் பண்ணிக்க முடியாது தெரியுமா? நீ இங்க இரு சாமி, நான் சாமான் கேட்டெல்லாம் இறக்குறேன். வாயண்டி. நான் மாட்டேன். உங்களை போல உத்தியோகஸ்தரமா நம்மை பார்த்து சிரிப்பா. நாம இவனோட சேரப்பட்டதா அல்ல. ஆனா இவ்வா தாண்டி நம்மளை சேர்த்துக்கிறேங்கிறா. பேசாதிக்கு இருங்கோ.
உங்களுக்கு எத்தனையோ பேராக்கும் தெரிஞ்சவா. அவ ஆராத்துலயாவது போய் கொஞ்ச நாள் தாமசிக்கிறோம். அதை விட்டுட்டு இங்க இருக்கணுங்கிறே, இது நன்னா இருக்கா? ஓய், இது நல்லா இருக்கா? ஏன் ஓய், உங்க பேர் நாராயண இருங்கிறதுக்காக இப்படி நீர் நடுத்தர நாராயணாவே ஆயிடணுமா? அவர்தான் அப்படின்னா ஏம்மா நீங்களாவது சொல்லப்படாதா? நீங்களும் அவரோடு சேர்ந்து இங்க வந்துட்டே. நான் ஒண்ணும் வரலை. உங்களை மாதிரி தெரிஞ்சவ ஆத்துல இருக்கலாம்னு இவரெண்டு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, அப்படி நாங்க வந்துட்டா நீங்க வேண்டாண்டா சொல்லிடுவே. சரி காயத்ரி, இவாளாக்கும் நம்ம மதிக்கணுங்கிறாய், இவாளாக்கும் நம்ம பார்த்து சிரிப்பாங்கிறாய். சிரிக்கட்டும், நன்னா சிரிக்கட்டும். நமக்கு இருக்க இடம் தராத்தவா நாம இருக்கிற இடத்தை பார்த்து சிரிச்சா சிரிக்கட்டுமே. நமக்கு இது போதும். There lies the point. என்ன மிஸ்டர், அவ்வளவு சீக்கிரம் எங்கேயோ வந்துட்டாப்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். பி கேர்ஃபுல். மேடம் 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 வந்துருங்க. ஏதோ அவருக்கும் அந்த அபிப்பிராயம் இருக்குன்னு நினைச்சு சொல்லிவிட்டேன். இவ்விடத்துல எதிராயிட்டு எப்படி தெரிஞ்சது? நடந்த கருத்தம் இருக்கு. நான் விடுத்த உடனே நீங்களும் விடுத்து அதே வேகத்துல எந்திரிச்சு நொண்டி நொண்டி ஓடி வந்து நெஞ்ச தொட்டு தடவி அடவே. இதெல்லாம் அது இல்லாமலா நடக்கும்? மிஸ்டர், என் வேலை என்ன தெரியுமா? என்ன? நீங்க மட்டும் இல்ல, வேற யார் அப்படி தலைகுப்புற வந்து விழுந்தாலும் அவங்களை தொட்டு தூக்கி பணிவிட செய்யறது என் பழக்கம். அந்த கடமை வச்சுதான் உங்களை தொட்டுனே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி காட்டு மிராட்டி எண்ணத்துல இல்ல. அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கிட்டோ ஏன் இப்படி வந்து விழுந்தீங்க? அதாவது அன்னைக்கு நீ ஆபீஸ்ல பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஓ, அந்த பையன் அங்கேயா இருக்கு. அதை எப்படியாவது உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு கையில பை நெஞ்சில நீங்க இத்தனை வீட்டுகளோட தேடி அலைஞ்சே பார்த்தேன், வந்து விழுந்தேன். ஒப்படைச்சறேன், வாங்கிட்டு போயிடும். இந்த ரொம்ப தேங்க்ஸ். சரி, கடற்கரைக்கு வந்திருக்கீங்களே, கடல்ல குளிக்க. நல்லது, உஷ்ணம் குறையும். குளிங்க. மெதுவா 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 மெதுவா. ஐயோ, பட்டகாலையே போடும். ஐயோ, என்னது? மறுபடியும் விழ போறீங்களே. நான் முன்னால விழுந்தப்ப இந்த பை இங்க விழுந்துச்சு. அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சேன். அத உங்க பின்னால இருந்து பாக்குறப்ப நீங்க மறுபடியும் விழ போற மாதிரி இருந்தது. அதான் போய் குளிங்க. ஆபத்துக்கு தோஷம் இல்லை, 4 வேதத்துல அலறுது. அதை அனுப்பிச்சு ஓடியாட்டேன். இப்ப என்ன ஆபத்து இங்க ஆடுது? இல்ல, உங்க கழுத்துல என்னமோ எடுத்து இப்படி 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 இருந்தீங்களே, அது என்னன்னு? அது வெறும் செயினா இல்ல அது நேரம் கோக்கப்பட்டிருக்கா? இது வரைக்கும் ஒண்ணும் கோக்கப்படல, வெறும் செயின் தான். உறுதி உறுதி. காதால கேட்ட வரைக்கும் மைண்ட் ஃப்ரீ, கண்டாலே பார்த்துட்டா 100% ஃப்ரீ ஆயிடும். அனுபவம் நீங்க போய் குடிக்க. புதுமேனி இசைத்தேனி தூங்கும் மலர் வண்ணம். புத்தம் புதுமேனி இசைத்தேனி தூங்கும் மலர் வண்ணம். தெய்வீக கைவண்ணம் இதோ அதோ ஏதோ உன்னை வண்ணமோ. தெய்வீக கைவண்ணமோ இதோ அதோ ஏதோ உன்னை வண்ணமோ. மன்னன் திருமேனி மகாராணி தூங்கும் மலர்
சோலை பூத்த மகளல்லவோ உள்ளம்தான் கோயில் அன்பு கோடளவும் இல்லை இன்பமே நமது அன்பு கோடளவும் இல்லை இன்பமே நமது இல்லை முத்தம் போதுமே இசை தேனி தோங்கும் மலர்வண்ணமோ முத்தம் போதுமே இசை தேனி தோங்கும் மலர்வண்ணமோ நீதானா தச்சுட்டா தலையாட்டு ரொம்ப சந்தோஷம். ஏமா காரெல்லாம் விட்டுட்டு நேரம் ஏன் ரிக்ஷால வந்து வந்திருக்கியா? என்ன விஷயம்? நீ துரு முடிக்கிற பட்டணத்துக்கு புதுசா? நான் தெரியல. உன்ன மாதிரி பட்டணத்துக்கு புதுசா வர்றதெல்லாம் இடம் தெரியாம எங்கெங்கயோ விழுந்து என்னென்னமோ ஆயிட்டு இருக்குதுங்க. உன்னுடைய நல்ல காலம் ஏன் ரிக்ஷால வந்து விழுந்த? மூட்டை முடிச்சோட வந்திருக்காப்புல இருக்குது. ரிக்ஷா வேணுமா? ஆமா. எங்க போற? பட்டணத்துக்கு. அடிச்சுக்கடா. பட்டணத்துக்கு தான் வந்துட்டிய. பட்டணத்துல எங்க? மயிலாப்பூரா, மாம்பழமா, நுங்கம்பாக்கமா, கோடம்பாக்கமா? நீங்க சொல்ற எல்லா இடத்துக்கும். ஊரு பூரா உரமுறைக்கு போல் இருக்குது. முதல்ல எந்த இடத்துக்கு போற? கோடம்பாக்கம். அதுதானே. பட்டணத்துக்கு புதுசா வர்றதெல்லாம் முதல்ல கோடம்பாக்கத்துல ஒரு மோதித்தானே மத்த இடத்துக்கெல்லாம் போகுது. உட்கார். எனக்கு வந்து சேருது பாரு. இங்கே உட்காருதியா? ஒரு வழியா அப்படி உட்கார. வேறு மேல உட்காரு. ரொம்ப புதுசு நீ. வேணா கூச்சிடுறா, வேணா ஏறிக்கிறா. ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. என்ன கேசுது? காலங்காத்தால வண்டியில வந்து ஏறிச்சே நமக்குன்னு. ஒருவேளை பைத்தியமா இருக்குமா? இழுங்க. நான் இழுக்கிறேன். சரி, உனக்கு நான் என்னமா பண்ணேன்? என்னையே இப்படி போட்டு இழுத்து அடிக்கிற? நான் சம்பாதிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னன்னு எந்த ஆம்பளை கண்டாலும் பின்னாலே திருக்குன்னு ஓடுற, மூஞ்சி பார்த்தா திரும்பி வந்துடுற, வண்டி இழுங்கன்ற. யார தேர்ற நீ? அவரைத்தான். எவரத்தான்? வீட்டுக்காரனியா? ஆமா. அவர் எங்க இருக்காரு? எங்கயாவது இருப்பாருல்ல. பட்டத்துல இருக்காரு, அதாவது தெரியுமா? தெரியும், பட்டத்துலதான். பட்டத்துல எந்த வீடு, எந்த தெரு, என்ன நம்பரு, விலாசம் ஒண்ணுமே கிடையாதா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதே. நீ வேற எடுத்துக்கிறியா? ஏமா, இவ்வளவு பெரிய பட்டணத்துல அட்ரஸ் தெரியாம ஒரு ஆளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? தேடித்தான் ஆகணும். வீட்டுக்காரன் சும்மாவா? புருஷ அருமை உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரியலையே. வீட்டுக்காரனுக்கு விட்டு போட்டானே. இந்த பாருமா, உங்க வீட்டுக்காரர் இருக்கிற இடத்தை குறிப்பிட்டு சொன்னா 1000 மைல் வேணா நான் இழுக்க தயாரா இருக்கிறேன். உனக்கே புரியல, என்ன என்னமா பண்ண சொல்ற? இப்படி இழுத்துட்டே போறேன், எனக்கு கைகாலாம் வலிக்காதா? வலிக்கும். எனக்கும் பரிதாபமா தான் இருக்கு. அனுதாபம் வேறப்பட்டுக்கிறியா? ஆற்றா பூசாரின்னு. ஆமா, உங்களுக்கு பசிக்கல? ஏன் பசிக்கிற? எவ்வளவு தூரம் இழுத்து இருக்கிற, பசிக்காதா? ஏன் இவ்வளவு அக்கறையா கேக்குற? எனக்கு பசிக்குது. மேல உட்கார்ந்து இருக்கிற, உனக்கும் பசிக்குதா? சாப்பிட்டதுனால நான் பசிக்காமல இருக்கும். சாப்பிட்டு என்ன ஆச்சா? கேன ஏறணும்னு சொல்லக்கூடாது. என்னடா கண்ணை முடிவாஞ்சா? எப்படி சொல்ற? விசாரிக்க ஆரம்பிச்சா போதும் புலம் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னடா கண்ணு சோகேஸ்ல என்னடா வச்சிருக்கிற? தோசை, சாதா தோசை, மசாலா தோசை, செட்டிநாடு தோசை, இளம் தோசை, திருநெல்வேலி தோசை. என்னடா சோவாரி மனுஷனுக்குள்ளதான் பல ஜாதி இருக்குது. தோசை மாடா இவ்வளவு ஜாதி. இந்தாவா என்ன சொல்லுட்ட? என்ன சொல்லுற? ரொம்ப பசிக்குது. ஆமா, காலம் முடிச்சு உன்னை வச்சு இழுத்தது நானு. உனக்கு பத்திடா கண்ணே 2 தோசை புடிச்சாடா. நமக்கு நான் பாத்துட்டு இருக்கிறேன். போடா மாமனார் வீட்டுல விசாரிக்கணும்னு குறைச்சு என்ன பண்ற? திங்கிறதுக்கு காசு கொடுக்குவானா? வச்சிருக்கிறேனே இதுக்குள்ள. உன் மூட்டைய இங்க உட்கார, காசு நான் கொடுக்குறேன். கஜானாவை தூக்கி அப்படி வை. காசு வச்சிருக்கிற இடத்தை போடுறா. வைவா கண்ணு வை. சாம்பார், சட்னி, வடகரி விளையாடு. இத்தனை பத்திய வயிற்றுலயே வச்சு என்னதுமா? என்ன திடீர்னு தில்லானா வாசிக்கிற? கொஞ்சம் இருங்க.
ஏம்மா பல்லு வலிக்குதா? சோமாரி முடிவடைஞ்சான் மெல்லிசா தோசை ஏன்னா அது எருமலா கணக்கா இத்தாச்சோடு பண்ணி வச்சிருக்கிற. அதில்ல உப்பு உரப்பு ஒண்ணும் இல்லாம தப்பு சவுக்குன்னு இருக்கே. அதாம்மா இந்த கடை சட்னியும் சாம்பாரும். என்ன சட்னியோ என்ன சாம்பார் வாயில வைக்க முடியல. இதே போய் இவங்க எல்லாம் இப்படி லபக்கு லபக்குன்னு திங்குறாங்களே. இவங்க யாரும் வாயில வச்சுக்கிறது இல்லம்மா, நாட்களை படாம கபக்குன்னு அப்படி உள்ள இறக்கிறானுங்க. ஏன் அப்படி இருக்கணும்? ஐயோ, ஆக்கி போடுறதுக்கு ஆள் இல்லாத வரைக்கும் இவங்க தலையெழுத்து இதைத்தாமா திரும்பி தொலைக்க வேண்டியதா இருக்குது. உடம்பு கெட்டு போகாது? கெட்டு போற வரைக்கும் ஏமா இருக்கிறான். பில்லு கொடுத்தவங்க போயிடுவாங்க. ஏன் அழுகுற? இந்த பதார்த்தத்தை பார்த்து அழுகுறியா இல்ல யதார்த்தமா அழுகுறியா? ஏன் அழுகுற? இல்ல ஆக்கி போட ஆள் இல்லாம தானே இங்க எல்லாம் இதை திருட்டு போறாங்க. ஆமா, அவருக்கு ஆக்கி போட நான் ஒருத்தி இருக்கேன்ல. அதான் அவரு இவரு வீட்டுக்காரா என் மேல கோச்சுக்கிட்டு 5 வருஷமா இந்த பட்டணத்துல இது திணிக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட என்னத்துக்காக நான் என்ன பண்றேன்? நான் தான் என்னமா பண்ணுவேன்? ஏமா வீட்டுக்காரவனை விட்டு வந்து 5 வருஷமா ஆகுதுன்ற? ஆமா. ஐயோ, எந்த நேரத்துல உன்னை சந்திச்சுனா தெரியல. இந்த மாதிரி உன்னை இட்டுட்டும் போக முடியல, விட்டுட்டும் போக முடியல. இந்தாமா உன் கேட்ட விசாரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல தெம்பு இல்ல. இதுக்கெல்லாம் சரியான ஆளு எங்க ஐயன் சாமி தான். நீ வேண்டாமா பரிவார்த்தலாம். நீ வா நீ வா நீ வாமா நீ எழுதி வா நீ வா போ. சாமி மாமி இங்க வாங்க. உலகத்துல நீங்க எத்தனை விதமான உருவங்களை பார்த்திருப்பீங்க, ஆனா இது மாதிரி ஒரு உருவத்தை பார்த்திருக்கீங்களா? யாரப்பா இது? முதல்ல முகத்தை பாரு சாமி, காலையை அப்புறம் சொல்றேன். ராஜாபாதர், என்னடா இது? முகத்தை பாத்தியா சாமி? என்ன தெரியுது? பச்சை குழந்தை மாதிரி அப்பாவியா என்ன தெரியுது? அப்பாவியா? உலகமே அதுக்கு தெரியாதுன்னு அது முகத்துல எழுதி ஒட்டி இருக்கடா. அப்படி சொல்லு சாமி. அத்தனைய புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லித்தான் இத்த கொண்டாந்து இங்க விட்டேன். பாரு சாமி, புடவையை கட்டி விட்டுருக்காங்க. கரெக்டா? மேற்கொண்டு விவரம் என்ன? சாமி, இத்த கண்ணாலம் கட்டிக்கினவன் 5 வருஷத்துக்கு முன்னால இத்த விட்டு ஓடாம தானா. அவனை தேடி இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்திருக்குது. இங்கடனா போட்டு போட்டு ஆளை பார்த்தா போதும், முதல்ல அவர் தாங்க வேண்டியது, அப்புறம் இல்லங்க வேண்டியது. இதே தொந்தரவு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. நீ தான் ஒரு வழி சொல்லணும். இது என்னடா பெரிய கஷ்டம்? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு இவள அவங்கிட்ட ஒப்பிச்சிட வேண்டியதானே? கேளுங்க. ஏமா, உன் ஆத்துக்காரர் பேர் என்ன? ஆத்துக்கார் வேட்டா சொல்லு சொல்லு. ஏடா சாமி, காலையில இருந்து எத்த கேளு. சாமன்றா ஆத்துக்காரன் பேரை சொல்றது குழந்தை வெக்கப்படுறான். அதை புரியாம பேசான். ஏமா, உன் வீட்டுக்காரன் பேரு சொல்லலன்னா அவரை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பேர் இருக்கு. பேர் இருக்கா? மனுஷன்ல பிறந்தா பேர் இருக்காரா? சொல்லுன்னு தானே கேக்குறான். தரேன். தருதாம சாமி இருடா. சித்த நகருங்க. சமுத்து என்ன அதோட கல்யாண பத்திரிகை பத்திரப்படுத்தி வச்சிருக்க பாங்கு கவனிச்சேடா? ஆமாண்டி, இதுல இருக்கு. ராதாகிருஷ்ணனுடைய ஏக புதல்வன் விஜயகுமார். ஏமா, உன் மாமனார் பேர் ராதாகிருஷ்ணனும் ஹஸ்பண்ட் பேரு விஜயகுமார் ஆக்கும். என்னடா இவன் எங்க இருக்கிறான்னு தேடி பிடிச்சு ஒப்படைச்சிட வேண்டியதானே? சாமி, சமயத்துல நீங்களும் என்ன மாதிரி ஆயிடுறீங்க. என்னடா விடுங்க. ஐயோ, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? கேவலமா? மோகினி, உன் பேர்ல உள்ள காதல்னால உன் காரையும் பிடிக்கிற, நீ என்ன கௌரவிக்க மாட்டேங்கிறியே. ஐயோ கன்றாவி மிஸ்டர், பெண்ணு கால்ல விழுறவங்களை எந்த பெண்ணுமே மதிக்க மாட்டா. அதுக்கு பதிலா பெண்ணை தன் காலடியில விழ வைக்கிற ஆம்பளையத்தான் பெண் மதிப்பா. அவனுக்குத்தான் மனசுல இடமும் கொடுப்பா. நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கிரியா இருக்கார? படிக்கவே மாட்டேங்கிறான். பாத்திரன் சொன்னா என்ன இது? சதா கர்ணை மாதிரி கதவை புடிச்சுக்கிட்டு கலங்கிக்கிட்டு நிக்கிறியே, என்ன சமாச்சாரம்? சும்மா இருங்க. பட்டணத்துல இருக்கிற பிள்ளைகிட்ட இருந்து கண்டாச்சி வரலையேன்னு கலங்கிட்டு இருக்கிறேன். நீங்க கருணை கதை சொல்றீங்க. ஏங்க பையன் சேர்ந்து ஏன் கண்டாச்சி வரல? அவன் போடல. அவன் ஏன் போடல? அது அவனைத்தான் கேட்கணும். ஆமா, வீட்டுக்குள்ளேயே நின்னுட்டு பதில சொல்லுங்க. அப்ப தெருவுல போய் நின்று சொல்லட்டுமா? இந்த கையாண்டிக்கெல்லாம் குறைச்சல. இந்த பாருங்க, நாளுக்கு நாள் என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க தபால் ஆபீஸ்க்கு போய் அவங்க இருந்து ஏன் கடுதாசி வரல, என்ன விவரம்னு விசாரிச்சுக்கிட்டு வாங்க. நம்ம பையனை பத்தி விசாரிச்சு சொல்றதுக்கு தான் தபால் ஆபீஸ் வச்சிருக்கான். அவன் கேட்ட உடனே சொல்லிடுவான் முண்டம். பட்னம் பெரிய ஊரு, என்ன வேலையோ எப்படியோ.
நல்லா இருக்கட்டே. நீலகண்டா, உன் கடுதாசியை காணாம உன் கத்த பாதியா போயிட்டான். கவலைப்பட்டு வேற என்ன பட்டு? மாமா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை நேர்ல பார்த்து பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. நான் ஊருக்கு போறமே, கடுதாசி எதுக்குன்னு நினைச்சேன். அது பாருங்க, இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு நான் தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. கடுதாசி எழுத முடியல. தள்ளிக்கிட்டே போயிடும். ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னி. என்ன? பழம் பழம் பட்டணத்து பழம், நல்ல பழம். மாமா, விஷயம் என்ன? நான் கேட்கிற காரியமும் இது மாதிரி பழமாயிடும். பக்குவமானாலே பழுத்துத்தான தீரணும். பட்டணத்துல நான் ஒரு பெண்ணை பார்த்து காதலிச்சிட்டேன். பட்டணமே காதலிக்கிறதுக்கு உண்டான இடம்னு தான் பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். பொழப்பு நடத்தணும்னா ஊரோட ஒத்து போக வேண்டியதுதானே? ஆமா, பட்டணத்துல பல பேர் காதலிச்சு விட்டுருவாங்க. அதுதான் பட்டணத்து வழக்கமா? அந்த வழக்கத்துக்கு விரோதமா நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் வந்து சொல்லு. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு குனி. குனிஞ்சிட்டான். இலை பாவி, பழத்தை பாசண்டா நிமிரு. நீதானா பொண்ணு பாக்குற ஆள்? ஓ நன்மைக்காக சொல்றேன். ரொம்ப நாளா நான் ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா. இந்த வயசுல நியாயமா உனக்குடா? எடத்தாளமா பேசுறேன். நான் பார்த்த பொண்ணுக்கு கழுத்துல 3 முடிச்ச போடு. ஒரே வார்த்தையில சொல்றேன், முடியாது மாமா. முடியாதுன்னா என் வீட்டை விட்டு ஓடுற. என்னடி இது? எப்ப சொல்லுவான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஓடிவிட்டானே. நீங்க இப்படி சொல்லலாமா? நான் என்னடி சொன்னேன்? ஏன் அவன் பார்த்திருக்கிற பட்டணத்து பொண்ணை கட்டிட்டாதான் என்ன? உனக்கு மூளை இருக்கா? பட்டணத்து பொண்ணு கிராமத்துக்கு உதவுமாடி. இந்த விவரத்தை நீங்க அவன்கிட்ட சொல்லி இருக்கணும். சொல்றதுக்கு முன்னாலதான் ஓடிவிட்டானே. ஆமா, ஓடுறான். இந்த பாருங்க, அவன் கல்யாணம் பண்ணி புருஷன் தட்டி 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால பார்த்தான். ஐயர் சாமி, எங்க இருந்தோ கபீல் வந்தவங்களுக்கு குபீல்னு கண்ணால் ஏற்பாடு பண்ணிக்கினேன். நான் ஒருத்தி குத்துக்கல்லாட்டம் கம்முன்னு குந்திட்டு கண்ணீர் விட்டு கேட்கிறேனே, அது உன் கண்ணுல படலையா சாமி? ஏன் சாமி, நானும் அனாதை தானே. ராஜா பாதர், இதுக்கு மேல இந்த குழந்தைக்கு சமாதானம் சொல்ல என்ன ஆகாத அப்பனே? சும்மா சாமி, முதல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்காரனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க கல்யாணம். அடே வீட்டுல ஒரு பொண்ணு அதை வச்சுட்டு வெளியே இருக்க பொண்ணுக்கு நீ உதவி செய்ய முடியாதா சாமி? இவ அழுகாட்சியை நிப்பாட்ட கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நாள சாமி அழுவணும். நீங்க நகருங்க, நான் பிச்சு விடுறேன். என்னடாப்பா ராஜாபாதர், பெரிய சட்டம் வியாட்டம் பேசுறாய். இப்ப என்ன சொல்ல போறாய்? பண்ணிக்கிறேன். ஆமா, ஏன் சும்மா இருக்கிறேன்? மாறே மாத்துங்கோ. சாரி, அவங்க தாலி கட்டிட்டாங்க. நீ ஏன் நின்று நிக்கிற? வாயா போவோம். இப்பதானே கட்டிட்டு இருக்காங்க, கட்டி முடிக்கிட்டான். எங்க அடுத்த ஜோடி? நாங்க ரெடியா இருக்கோம் சாமி. மாலைய மாத்திரா முகூர்த்தம் தவறிட போகுது. திருப்பதி கல்யாணம் கூட ரொம்ப சீக்கிரம் பண்றேன் சாமி. உனக்கே தாலி நான் கட்டணும். உள்ள கால உள்ள மூத்த தர போகுது. இருக்கா ஆயிஷா இருக்கும். எப்படிம்மா? கண்ணை மூடிக்கிங்க. நான் கேட்டது கண்ணுல இல்ல. கண்ணை மூடிக்கிட்டாதான். உதடா இது? ரோஜா, ரோஜா. ஆமா, இந்த கண்ணமும் ரோஜா தானான்னு
நான் பார்க்கட்டுமா? கண்ணை மூடிக்குங்க. சரோஜா, இதுவும் ரோஜா, ரோஜாவே தான். சரோஜா, இப்போ கண்ணை முடிச்சுக்கிட்டு போங்க. இதென்ன வெக்கம்? காதலிக்கு வெக்கம் வந்தா காதலர்களுக்கு இடையில மூணாவது ஆசாமி வந்த மாதிரி. நீலகண்டா, நீலகண்டா, இதுதான் போர்ஷன். தட்டிக்கிட்டே இருங்க, திறந்தாலும் திறப்பாங்க. என்ன சந்தேகமா சொல்லிட்டு போறான் இந்த ஆளு? போச்சுப்பா, வந்தாச்சு. நமக்கு இடையில மூணாவது ஆசாமி வந்தாச்சு. யாருங்க? எங்க மாமா, எங்க அத்தை. நீலகண்டா, நீலகண்டா, வந்தேன் வர்றேன். வாங்க மாமா, வாங்க அத்தை. உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நாங்க ஊர்ல இருந்துகிட்டு இருக்கோம், நீ பாருங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு வர கோவத்துல இன்னைக்கு போலவே என்னைக்கு 2 பேரும் சௌக்கியமா இருக்கணும். எந்திரா மாமா, நீங்க வெட்டுறதுக்கு தான் வந்துட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன் மாமா. ஏண்டா வெட்டுறதுக்கு என்ன ஆட்டையாடா வளர்த்தோம்? மகனுக்கு மகனா ஒன்ன வளர்த்திருக்கிறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நாங்க 2 பேரும் பாத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே புறப்பட்டு வந்தான். விலக மாட்டோம். அந்த பொட்டி பொறுக்கையெல்லாம் கொண்டாங்க. என்னங்க அவங்க சாப்பாட்டுக்கு? சாப்பாடுலாம் வேண்டாம், வழியிலே சாப்பிட்டு வந்துட்டோம். கட்டைய கொஞ்சம் கீழே போடணும். அப்பா. என்னது பழங்கிழம் பால் லட்டு சாப்பிடு. அந்த காலத்துல சாப்பிட்டான் ஞாபகம் இருக்கா? போங்க. உனக்கு எப்போ வைக்கத்தான். எதை எடு. சொன்னா என்னங்க? நல்ல பையன், நமக்குன்னே வாங்கி வச்சிருக்கான். பால குடி. பணவசதி இருக்கோ இல்லையோ முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. என்னையா சுடுதே? நீங்க டீ வாங்கி வந்துருக்கேன். இதுக்கா டீ? நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ராத்திரி ஆச்சே. அதுக்கு கொஞ்ச நேரம் போனா பசிக்காது. என்னையா நீ பசிக்குதான் துண்டுறதுக்கு கறிவிட வாங்கி வச்சுக்கிறேன். சாம்பார்லயும் ஊறிக்கி நிக்குது. பால் வாங்கி வச்சுக்கிறேன். முதல்ல அன்னைக்கு பால் சாப்பிடக்கூடாது, தூக்கம் வரும். சிங்கிள் டீ அடி. விடிய விடிய முடிச்சுன்னு இருக்கா. ஆமா சொன்னா என்னங்க? நம்ம 4 பேர் படுக்கிறதுக்கு இடம் பத்தாது போல இருக்க. அதான் போயிட்டே இருக்கேன். ஏண்டா புறா கூடு மாதிரி இருக்கு. பட்டணம் தான் பெருசு, வீடெல்லாம் சிறுசா இருக்குது. அதாவது மாமா, இந்த இடத்துக்கு குடி வர புருஷன் கொண்டாட்டிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமா இருக்கணுங்கிறதுக்காக போர்ஷனே வருஷமா இருந்தாலும் இந்த நேரம் பார்த்து வந்து ஆபாசம் பண்ணிருக்க வேண்டாம். வந்திருக்கவாளே இங்க படுக்க சொல்லி அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே. எங்க அவங்கதான் வந்தது வராதுமா எங்களுக்கு வச்சிருந்த பால் பலகாரத்தெல்லாம் ஒரு கை பார்த்துட்டு கையோட கையா உள்ளவே படுக்கையும் போட்டு படுத்துட்டாங்களே. ஏதோ அப்பாலாவது ஹாப்பியா இருந்தா சரிதான். நீ இங்க படுத்துக்கோ, நான் அங்க படுத்துக்கிறேன். அது சரி, தேங்க்யூ சார். நல்ல மாமா, பெரிய அத்தை. விடியா? என்ன வெக்கப்படுறேன்? ஏந்திரு. என்னையா பாத்து நிக்கிற? திரும்பியா? யோ திரும்பி அண்ணா. நான் பாக்குறேன்னா நீ ஒரு பொம்பளை தானே, அங்க பாருங்க. யோ எதுக்கு அப்படிதான் தூக்குற? ஏன் அப்படிதான் தூக்குற? எல்லாம் அப்படிதான் எதுக்கு தூக்குற? சும்மா படுதா படுதா படுதான்ற நான் சொல்றது உன் மனசுல படுதா. யோ இந்த நாளைக்கு
உனக்காக எத்தனை நாளா என் காத்துட்டு இருந்தோம். தெரியுமா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருது. இன்னைக்கே அப்படி துடிக்கிறீங்க. தாலி கட்டி 5 வருஷமா புருஷனை பிரிஞ்ச அந்த பொண்ணு என்னமா ஏங்க இருக்குது? அது மனசு என்ன வேதனைப்படுது யோசனை பண்ணி பாத்தியா? நான் இப்ப சொல்றேன், என்னைக்கு அந்த பொண்ணு அவன் புருஷன்கிட்ட சேர்க்கணும் அன்னைக்கு தான் இந்த பொருளாதார இறங்கும். அது வரைக்கும் 4 பக்கம் ஓப்பன் தொடர்ந்தே கிடக்கும். இதுக்காக எங்கேயா போய் நிக்கிற? இல்லையா? விடுவே சாமி சாமி சாமி. ராஜா பாத்தார் நோக்கு என்னடா ட்ரபிள்? அங்க பாரு சாமி, எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணிக்கிட்டு எங்கேயோ பாத்துக்கிட்டு தாரதாரியா கண்ணீர் வச்சு உட்கார்ந்து இருக்குது அந்த பொண்ணை பாரு சாமி. அந்த முகத்தை பாத்தியா சாமி? என்ன தெரியுது? தெரியுதா உனக்கு? சாமி, வயிற்றுக்கு பசி வந்தா மான நட்டை விட்டு கையை நீட்டி வாயை சாவலாம் சாமி, திருடி கூட திருப்பலாம். ஆனா மனசுக்கு பசி வந்தா ஒரு பொம்பளை புள்ள எப்படி சாமி வெளியே சொல்லும்? அதாங்க அப்படி கஷ்டப்படுது. என்ன சாமி சொல்லும்? சொல்லாதுதான் பொண்ணு சொல்றேன். அந்த பொண்ணு அவ புருஷன்கிட்ட சேர்க்காம சத்தியமா சாமி என் நிழல் கூட மேல விடாது. நீ என்ன பத்தி என்ன நினைச்சு தெரியும்? ராஜா பாரு, நீ மனுஷன்டா. வடிவு உன்னுடைய ஆம்பளையா ஒரு கிரேட் மேன். அவனுக்கு நீ ட்ரபிள் கொடுக்காது. அவனுடைய சங்கல்பம் சீக்கிரம் நிறைவேறணும்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ. அத்தை செய்மே. என்ன சாமி இது? இன்னைக்கு இவனுக்கும் குமாராச்ச, இவையா எங்க கலந்துருக்கான்? பூஜை வேலையில கரடி நுழைஞ்ச மாதிரி சரியான சமயமா பார்த்து இவனுடைய அத்தையும் மாமாவும் உள்ள நுழைஞ்சிட்டான். இவங்க வழி வந்துட்டாரு. வேற வழி? இவன் செய்தது மரியாதை, அவங்க செஞ்சது மடத்தனம். இதுலடா அது நீங்க 2 பேரும் இது என்ன கேஸ்? அது அப்பனே, அதோ பாரு, அந்த அப்பாவி பொண்ணு ஆரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் தன்னுடைய ஒய்ஃபோட சல்லாபம் பண்றதுலேன்னு இவன் சங்கல்பம் செய்துட்டு இருக்கேன். யார் சார் அவன்? பேர சொல்லுங்க. நம்ம பத்திரிகையில போட்டு மாட்டி ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தை என்னமோ விஜயகுமார்னு சொல்றாடாப்பா. விஜயகுமாரா? ஏண்டா நம்ம பையனா இருப்பானோ? நம்ம பையனுக்கு விஜயகுமார்னா பேரு, அவன் பேரு வெறும் விஜயன். இருக்கட்டுமே, இப்பதான் பேரெல்லாம் தெரிஞ்சுட்டு வருதே. பத்மினியே பப்பி நூட்டன், லலிதாவ லலி நூட்டன். அதே போல விஜயகுமார் ஏன் விஜயனாக குறைஞ்சிருக்கப்படாது? அவன் தினத்துக்கு ஒரு பொண்ணோட சுத்தரா சாமி. கரெக்ட். கட்டண பொண்டாட்டிய கலங்க வைக்கிறவன் தான் தினசரி ஒரு பொண்ணோட சுத்த முடியும். ஐயோ, அவன் தனக்கு கல்யாணமே ஆகலன்றான் சாமி. அப்படி புழுதில்லைன்னா தினசரி அவனோட ஆராக்கும் சுத்துவா. நேக்கு என்னமோப்பா 50%, ஏன் 75? ஒய் 75? 100% அவனாத்தான் இருப்பான்னு தோன்றது. பாத்தீங்களா? இதுதான் வீடு, மாடிதான் உங்க போர்ஷன், இதுதான் லொக்காலிட்டி. புடிச்சிருக்கீங்களா? லொக்காலிட்டி பத்தி நமக்கு என்ன காணும்? முதல்ல மேல போய் போர்ஷனை பார்ப்போம். சரி பார்ப்போம். அம்மா வணக்கம். வீட்டுக்காரம்மா. அம்மா, நான் சொன்ன பார்ட்டி இவர் தான். மேல காலி தானே? காலிதான். பார்க்கணுங்களா? பார்க்கட்டுமே, வாங்க வாங்க. நீங்க சும்மா ஸ்டாப் இதுதான் பப்ளிக்கா போற வழி. உங்க திருவிளையாடலுக்கெல்லாம் வேற வழி பின்னால இருக்கு. வெரி குட். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நின்று நல்லா பாத்துக்கணும். பாத்துட்டீங்களா? இங்க என்னையா இருக்கு? சும்மா பாத்தீங்களா ஏன் உயிரை வாங்குற? எல்லாம் நடபாதையில இருக்கிற கூட்டம் சதா கரா முரான்னு ஒரே சத்தமா இருக்கு. நடபாதைய பத்தியும் கூட்டத்தை பத்தியும் நமக்கு என்னையா? ஜன்னலையும் கதவையும் இழுத்து மூடிட்டா உள்ள அப்புறம் நம்ம உலகம் தானே. அது சரி, அது மட்டும் இல்ல, இங்க வர சொல்லு. புரியுதையா? புரியுது. அப்ப அட்வான்ஸ் கொடுத்துடலாங்க. இப்பவே கொடுத்துடலாம். வாயா வாங்க. தாத்தா, உங்க அப்பா அம்மா இங்க 2 பேரும் மார்க்கெட்டு போயிருக்கா. ஐயோ அண்ணா, அவரை நான் பாத்துட்டேன். அது அங்கே அந்த மாடியில. வாங்களே. அரைவரையா பாத்துட்டு இப்படி பொசுக்கு ஓடுறியா? இப்ப பார்த்தது புருஷன் தானா? ஆமா, நான் என் கண்ணாலே பார்த்தேன். என் கண்ணால. பின்னால பார்த்தோம்னா அவர் தாங்கிறது, முன்னால பார்த்ததுக்கு அப்புறம் இல்லங்கிறது. இதே வேலையா போச்சு. அண்ணா, ஒரு முகத்தையே பார்த்தேன்னா. அப்படியா? சத்தியமா அவர்தான். சத்தியமா? ஆமா அண்ணா, வாங்க அண்ணா, அவர்தான் அண்ணா. வரமா? அதோ ஐயர் சாமியா வந்துட்டாரு. சாமி ஐயர் சாமி. என்ன பண்ண? வாய்க்கு சக்கரை தான் சாமி போடணும். எதுக்கு? இத்தோட வீட்டுக்கார ஆண்டுங்களா சாமி? எங்க? இங்கதான் சாமி இருக்கான். அப்படியா? சத்தியமா சாமி.
சாமி, இவன் தான் சாமி. நான் சொன்ன பாவி பயலும் இவனே தான் சாமி. அப்படியா? ராஜாபாதன், காரியம் செய்யணுமே. என்ன சாமி? அவனையோ அண்ட புலகன் சொல்றாய். ஆமா சாமி. அப்பேற்பட்டவங்கிட்ட இந்த குழந்தைய அழைச்சிட்டு போய் உன் ஆத்துக்காரி வந்திருக்கிறா, ஏத்துக்கூடப்பான்னு சொன்னா இவரை நான் பார்த்தது கூட இல்லைன்னு ஒத்த வரியில அடிச்சுடுவேன். ஆமா சாமி, அடிச்சிருவான் சாமி. அதனாலே நான் என்ன சொல்ல கேட்டியோ, நான் மட்டும் தனியே போய் டிப்ளமேட்டிக்கா பேசி அவனை ஒரே அமுக்க போடுறேன். அமுக்குங்க. உடனடியா நீங்கெல்லாம் வந்து எனக்கு மேல உளுந்து அமுக்கி போடுங்க. கவலைப்படாத சாமி, நண்டு பிடி போட்டு அமைக்கிறேன். முதல்ல நீ அமுக்கு சாமி. அதுக்கு நீங்க இங்க அமுங்குறேன். யார் சார் நீங்க? என்ன இப்படி கட்டிட்டு உங்க தோப்பனார் நான் எத்தனை ஸ்நேகமாக்கும். ஏன் தோப்பனார்? ஆமா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் தானே உங்க தோப்பனார். ஆமா, உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தேனே. நீங்களா? நினைவே இல்லையே சார். இது நினைவில்லை? உமக்கு கல்யாணம் ஆனது நினைவில்லையா, அல்லது நான் உங்க கல்யாணத்துக்கு வந்தது நினைவில்லையா? நீங்க வந்தது நினைவில்லைன்னு சொன்ன. அப்போ கல்யாணமானது நினைவு இருக்கு. இருக்கு. அடுத்த அமுக்கு என்னது? அமுக்கு. என்ன அப்படி பாக்குறேன்? இல்ல, நானும் நினைச்சு பாக்குறேன். நீங்க என் கல்யாணத்துக்கு வந்து நினைப்புக்கே வரமாட்டேங்க சார். நினைவுக்கு வர சான்ஸ் இல்லை. காரணம், அப்போ நான் கட்டு குடுமையாக்கும் வச்சிருந்தேன். அது இப்ப மாறி சிட்டு குடுமை ஆயிடுத்து. குடுமை மேட்டரை விடுங்கோ, குடும்ப மேட்டருக்கு வரும். உன் ஆத்துக்காரி லலிதா சௌக்கியமா இருக்காளோ? இருக்கா இருக்கா. எங்க இருக்கிறாளோ? கிராமத்துல இருக்கா. என்ன சார் இது, அவளை கிராமத்துல விட்டு நீங்க? சார், இந்த மெட்ராஸ்ல வீடு கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா? நான் இவ்வளவு நாள் சுத்தி அலைஞ்சு இப்பதான் இந்த போஸ்டனே பிக்ஸ் பண்ணிருக்கேன். செட்டில் ஆயிடுத்தோ? செட்டில் ஆயிடுச்சு. ஆத்துக்காரி அழைச்சு வந்துருவேன். எப்பவோ? இன்னைக்கு வர வரைக்கும் கூட்டு வந்துடுறேன் சார். நீங்க ஒண்ணும் கூட்டிட்டு வர வேண்டாம், வர வேண்டியது இங்கே வந்தாச்சு. ஐயர் சாமி கொஞ்சம் நவருங்க. என்ன கலியுக அர்ஜுனா, உன் பட்டத்து ராணி இங்கே இருக்குடா. ஆமா, அப்படி வச்சு வாழ்க்கையை நடத்துற. பாத்தியா சாமி, கைய கடிச்சுலாம் போடுறது. என்ன முறைக்கிறான் பாத்தியா? வேவிச்ச கோழி முட்டை கணக்கா. அவன் முடிய தோன்ற. பொறுமை பெண்ணே, பொறுமை. அம்மா குழந்தை, ஏமா நின்றுட்டு இருக்கிற? உங்க ஆத்துக்காரருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோமா. சாமி, என் ரத்தம் குதிக்குது. என்னமா உழைத்தான் சாமி அந்த பொண்ணு? உதைச்சா என்னடா? அவர் உதைச்ச ஒரு உதையில அவ தன்னுடைய ஆத்துக்காரி தாங்கிறத நம்ம இத்தனை பேர் முன்னாடி ஒத்துணுட்டார். இனி அவர் தப்ப முடியுமோ? முடியாதோ? முடியாதோ படியாதோங்கிறதுக்கு இதுவா நேரம்? பாருங்க, அவளுக்கு இருந்து தகப்பனார் தானா, அவரையும் எழுந்துட்டு உங்களையே நம்பிட்டு அனாதையா வந்துட்டா. அடிக்கிறதுக்கும் அணைக்கிறதுக்கும் உங்களை தவிர இனி வேற யாராக்கும்? அடிச்சுட்டார். அடுத்ததையும் நீங்களே செய்துடுங்க. ஆமா, சுருக்க அழைச்சிட்டு மாடிக்கு போங்க. இவளுக்காக வேண்டி இத்தனை பேர் வந்து வக்காலத்தை வாங்கிட்டு நிக்கிறீங்களே, இவ அப்பன் கொடுக்க வேண்டிய வரதட்சணை பணத்தை பாக்கி 10,000 எந்த பாட்டையா கொடுப்பான்? மிஸ்டர் விஜயன், அந்த பணத்தை கொடுக்க எந்த பாட்டுன்னு இங்க வர வேண்டாம். இந்த பொண்ணுடைய நிலைமையை பத்தி இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிற பாட்டாளிகளை எடுத்து சொன்னா அவ ஆளுக்கு ₹1 கொடுத்தா கூட உம்முடைய 10,000 ஈஸியா கொடுத்துட முடியும். அதுல என்ன பிரயோஜனம்? நீர் நடத்துற படாடோப வாழ்க்கைக்கு 10 நாள் செலவுக்கு காணுவா அந்த 10,000. ஆனா மிஸ்டர் விஜயன், நீர் இந்த பொண்ணுக்கு கட்டியிருக்கிறீரே தாலி, அந்த புனிதமான பந்தத்தை இந்த ஜென்மம் பூராவும் செலவழிச்சாலும் தீர்க்க உம்மாற முடியாதையா. சாமி, ரொம்ப பெரியவங்க சில நேரத்துல பண்ற தப்பெல்லாம் நீயும் பண்ணிடுற. எட்ட போய் எதுங்கிட்ட சொல்ற? நக்கி திங்கிற நாய்க்கு முன்னால முழு தேங்காய போட்டா உருட்டினேதான் இருக்கும். அதுக்கும் திங்க தெரியாது, மத்த நாயிலே அண்ட விடாது. இதுக்கெல்லாம் யார் ரூட் தான் சாமி கரெக்ட். நீ ஒதுங்க பாரு. நீ மாறி போமா. போயிடுவா வச்சுடாத நம்ம கையில. ஒண்ணு, இந்த பொண்ணு உன்னோட இந்த மாடியில இருக்கணும். இல்ல உன்னை நான் இந்த மாடியை விட்டு இறக்கணும். எனக்கு காட்சி உனக்காட்சி தானா சொல்றேன். புத்தி காட்டியா? என்ன சொல்ல? அவன் புத்தி அவன் காட்டுறான்டா. சாமி, இவ்வளவு சொல்றோம், இந்த பொண்ணுக்கு மாடி நடந்துட மாட்டேங்கிறானே சாமி. இந்த மாடியில இடம் பிடிச்சு கொடுக்கவா நம்ம இத்தனை கஷ்டப்படுறோம்? இல்லடா, அவனுடைய மனசரியாக்கும் இவளுக்கு இடம் பிடிச்சு கொடுக்கணும். அதாக்கும் நிரந்தர பரிகாரம். பூலா இருக்கிறியே. நானா சாமி? ஆமாண்டா. இங்க வா. இத்தனை நாள் அவனை நாம தேடிட்டு இருந்தோம். இப்ப அவனா வந்து மாட்டினுட்டான். இப்ப நீ பண்ற கலாட்டாவில அவன் இங்கிருந்து எங்கேயாவது ஓடி போய் தொலைஞ்சான்னாக்கா மீண்டும் நாம தானே அவனை தேடி அடையணும்.
நம்ம புத்திசாலிகளா இருந்தா அவனை இந்த மாடியில வச்சுட்டு நம்ம காரியத்தை சாதிக்கணும். அதாக்கும் போயிட்டு. ஆமா சாமி, அதுலதான் இருக்குது பாயிண்ட். நீ பேசாம இருந்துரும். அவங்கிட்ட நான் டீல் பண்ணி விடுறேன். என்ன சாமி? மிஸ்டர் விஜயன், ஜஸ்ட் a minute. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அந்த குழந்தை வந்து தன்னுடைய கதையை சொன்னா கேட்கறதுக்கு கன்றாவியா இருந்தது. அகஸ்மாத்தா நீரும் கண்ணுல பட்டுட்டீர். 2 பேரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தோம். நீர் அவளை அடியோட வெறுக்கிறச்ச யாரா என்ன பண்ண முடியும்? இது வரைக்கும் 8 நத்தை பெத்துட்டேன். இதுவே தலைச்சம் பொண்ணா பிறந்திருந்தா நான் அவளை தள்ளி விட்டுடவா முடியும்? ஏதோ என் காலம் இருக்கிற வரைக்கும் அவளை நான் காப்பாத்திட்டு போறேன். மிஸ்டர் விஜயன், நீர் இங்க ஆனந்தமா இருக்கலாம். இங்க இருக்கப்பட்டதா யாரும் உம்மா ஜோடிக்கு வரமாட்டா. அதுக்கு நான் கேரண்டி. எவன் கேரண்டி எனக்கு தேவையில்லைங்கண்ணா. இவளுக்கும் உங்களுக்கும் பயந்துட்டு நான் இங்க வராமலா போயிடுவேன். அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இங்க வரத்தான் போறேன். நான் இதே மாடியில இருக்கத்தான் போறேன். இருங்கோ, பேஷா இருங்கோ, தீர்க்காயுஷா இருங்கோ. அதாக்கும் எங்களுக்கும் வேண்டியது. சும்மாதானே இருக்கேன். ஏமாமா, உங்க 2 பேருக்கும் தூக்கமே வராதா? எங்களுக்கு யாருடாப்பா தூக்கம்? வயசு அப்படி, தூக்கம் எப்படி வரும்? எங்களுக்கு தான் வயசாச்சு, தூக்கம் வரல. நீங்க தூங்க வேண்டாம். மிஸ்டர் சங்கர், கார்ல வந்து இறங்குறது கவனிச்சோ? நான் சொல்றானே சாமி, கமான் சங்கர்னு. அடே, அது சங்கர் அல்ல, சங்கரி ஆக்கும். அது யாருக்காக்கும் தெரியாது. நோக்க எப்படி தெரிஞ்சது? ஆம்பளைன்னா இப்படி அழைச்சிட்டு போவாளா? போயின்னு இன்னும் இவரை விட்டு வைக்க கூடாது சாமி. பொறுமை பொறுமை. என்ன சாமி பொறுமை? யாரு சாமி பொறுமை? கட்ட பொண்டாட்டி இங்க இருக்குது, அது கண்ண பட முடியாது. இன்னொரு பொண்ணை கட்டி அழைச்சிட்டு போறான். அந்த காலி பேருக்கா பொறுமை? சாமி இவன் சாமி பொறுக்கி சாமி, இவன் சோமாரி, தேமாரி, பிச்சை, செருப்புரிக்கி, எச்சி நாய், நாய் பொறுக்கி நாய், சோமாரி. என்னங்க எல்லாருக்கும் போயிட்டு வர? நீ ஏமா போற? எனக்கு இங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா உன் மனசு கஷ்டப்பட முடியாது? இங்க என்ன நடந்துருச்சு? நீங்க அவரை திட்டுறீங்களே, அவரு திட்டினா என் மனசு தாங்குமா? சாமி சாமி, 5 வருஷமா அனாதையா அலைய விட்டுட்டு இது கண்டு முன்னாலேயே கண்ட பொண்ணோட கைய கோத்துட்டு போறான். அவனை பத்தி சொன்ன உடனே புறப்பட்டுச்சு. இதுக்கு என்ன சாமி பேரு? இதுக்கு பேர் தாண்டாப்பா இந்தியா. இந்தியா. அந்த பைய பண்ற கூத்துக்கு திட்டக்கூடாதுமா, வெட்டணும். அதுக்கு முன்னே நான் நீ ஏமா சாவற? சரிம்மா, வெட்டல. திட்டவும் கூடாது. திட்டல, எப்போதுமே திட்டக்கூடாது. திட்டலாமா? உன் புருஷன் இருக்கான வீட்டுக்காரன் பெரிய சத்புத்திரன் ஞானி. போமா உட்காரமா. என்ன சாமி, என்ன சாமி இது? நான் தான் இருக்கேன் ஃபுல்லா, உனக்கே ஃபுல்லா. என்னங்க இது? லைட்லாம் இருக்கு. லைட் ஆஃப் பண்ணணும் ப்ளீஸ். ப்ளீஸ். என்ன வாய்ஸ் ஆன். The light is disturbance. Don't mistake. You pop in here. What? Don't. நில்லுங்க, நிற்க
சரியில்லாத நேரத்துல எங்க போறேன்? கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டு பசோட பணத்தையும் எடுத்துட்டு ஓடுறாளே. சுவாமி, நெஹ்ரு அவளை திருட்டுத்தனமா தானே அழிச்சிட்டு வந்தீர். செவிக்கல சுவாமி, ஆமநாட்டி உடுப்ப போட்டு பொம்மை நாட்டி அழிச்சிட்டு வந்தா அது திருட்டுத்தனம் தானே. மிஸ்டர் விஜயம், எது எந்த வழியில வந்ததோ அது அந்த வழியிலேயே போறது. நேரான வழியில வந்தது கண்ணுக்கு நேரா நின்று உம்மை பார்த்து பார்த்து ஏங்குறதே. ஐ டோன்ட் கேர். நித்யா, உன் தசுமுசு இங்கிலீஷ் எனக்கு வர ஆட்டத்துக்குள்ள ஒரே வெட்ட. நீ வேறயா குறுக்க யோ காலை புடிச்சு கெஞ்சி கேக்குறியா? பாரியா இந்த பொண்ணு. யோ இளமைங்கிறது கல்கண்டு மாதிரியா? கல்கண்டு வெயில்ல வச்சாலும் உருகும், மழையில வச்சாலும் கரையும். அதே மாதிரி தாயா இளமை இன்பத்திலையும் கரையும், துன்பத்திலையும் கரையும். பாவையா இந்த பொண்ணு துக்கத்திலேயே கரைஞ்சிட்டு இருக்குதியா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், காப்பாத்தியா, கருணை காட்டியா. இதுக்கு மேல சொல்ல தெரியாயோ? இவளை பத்தி மட்டும் பேசாது. இவைய மகத்திலையே முழிக்க கூடாது. நான் அன்னைக்கு சொன்னதுதான். நீங்க இப்படி சொல்லிட்டா இந்த பொண்ணுக்கு வழிதான் என்ன? என் 10,000க்கு மட்டும் வழி என்ன? பாயிண்ட் வந்துட்டு மிஸ்டர் விஜயம், நாங்களும் தினசரி பார்த்துட்டே தான் வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா எடுத்துட்டு வரையலே, இதுகளுக்கெல்லாம் எத்தனை கொடுப்பீர்? அது ஏன் இஷ்டம். 100 கொடுப்பேன், 500 கொடுப்பேன், 1000 கொடுப்பேன். ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கா? இவனா எப்படி சாமி? எக்கச்சக்கமா தண்ணியை போட்டு 10 நிமிஷத்துக்கு சாமி. அந்த 10 நிமிஷம் இங்க வரப்பட்டவா உமக்கு உடம்ப மட்டும்தான் கொடுக்கிறாளே தவிர உள்ளத்தையுமா சேர்த்து கொடுக்கிறாள். சாமி உள்ளத்தை கொடுக்கிறவளா இருந்தா ஏன் சாமி இவன் பாக்கெட்ல உள்ளதையே திருடிட்டு ஓடுறா? சுவாமி கொஞ்சம் கவனிக்கிறது. அந்த 10 நிமிஷத்துக்கு உடம்ப மட்டுமே கொடுக்கப்பட்டவாளுக்கு 1000ம் 500ம் கொடுக்கிறதானா ஆயுசு முழுவதும் எத்தனையோ ராத்திரிகள் கூடவே இருந்து உடம்ப மாத்திரமல்ல உள்ளத்தை மாத்திரமல்ல உயிரையும் சேர்த்து உமா படுக்கையிலே அர்ப்பணிக்க காத்திருக்காளே உமா ஆத்துக்காரி. அவளுக்கு எத்தனை கோடியாக்கும் கொட்டி கொடுக்கணும். இந்த கணக்கை மறந்துட்டு அவள் தோப்பனார்ட்ட இருந்து 10,000 ரூபாய் வரணும்னு அந்த கணக்கு மாத்திரம் சொல்றீரே, இது என்ன நியாயம், என்ன தர்மம்? ஐயர், உன் நியாயத்தையும் தர்மத்தையும் இந்த பிளாட்பாரம் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு கதாகாலட்சேபம் பண்ணிய மிஸ்டர் விஜயன், இதுவரைக்கும் உமக்கு தோப்பனாயிருந்து சொல்ல வேண்டியதை சொன்னேன். இனிமே அந்த பொண்ணுக்கு தோப்பனாயிருந்து செய்ய வேண்டியதை செய்வோம். மிரட்டுற? நான் என்ன மிரட்டுவேன்? கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு, பார்த்துடுறேன். கோர்ட்டு சட்டம் என்னயா பண்ணும்? நெஞ்சு போடா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை செலவுக்கு பணம் கொடுக்க சொல்லும். வீசி எறிஞ்சிட்டு போறேன் போயா. என்னடா சொன்ன? பணம் தரையா? ஏண்டா உங்ககிட்ட பணத்தை வாங்கி இந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். சோமாரி நினைச்சு பாடுறா. உன்ன மாதிரி பொண்டாட்டி துறைக்கு பசங்க இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி பொண்ணுங்க துணிச்சிட்டா பணத்துக்கான பஞ்சம். பாக்கையாரா பந்தய கட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கு 1000-500 நேரம் தர. ஒரே நாள்ல 10 ஆம்பளை கிட்ட இந்த பொண்ணுக்கு 10,000 வாங்கி கொடுத்து உன்னை விட பகட்டான வாழ்க்கை நடத்த வைக்கிறேன். பகையா அண்ணா? ராஜாபாதர் நம்ம தரத்துக்கு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டே அப்பனே. சாமி சாக்கடையில உளுந்து கிடக்குறானே சாமி, அவனை தூக்கி விடுறதுக்கு நம்மளும் சாக்கடையில இறங்கிதான் ஆகணும். நம்ம மன்னிக்கிற சாமி. சொல்றான் பாத்தியா பெருசா வாழ்க்கை செலவு துட்டு தர்றானா? உங்ககிட்ட இருந்து இந்த பொண்ணு பணமா கேட்டுச்சு. ஒரு பொண்ணுக்கு எந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்காது. ஆனா உன்னை தவிர வேற எந்த இடத்துல இருந்தோம் யாருகிட்ட இருந்தோம் இது பெற முடியாத புனிதமான வாழ்க்கையை கேக்குதுடா உங்ககிட்ட. சாமி இவனுக்கு புரியுமா சாமி? புரிஞ்சா என்ன, புரியல இவங்கிட்ட இருந்த அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கையை வாங்கி கொடுக்காம விட்டு விடுவோம் நான் நினைக்கிறேன். சவால் விடுறான். இன்னும் பேசுறா சவால்ல குயிக்கிறடா, பையனுமா சவால் விடுறாடா. இதே வீட்டுல உன்னோட சேர்த்து இந்த பொண்ணு வாழ்க்கை நடத்த நாங்க பார்க்க விட போறதில்லடா. இவனோட சேர்த்து உங்க அத்தனை பேரையும் இந்த பிளாட்பாரத்தை விட்டு துரத்தாம 4 விட போங்க. இந்த கையெழுத்து மட்டும் போடுங்க. நம்ம பிளாட்பாரத்துல இருந்த பொம்பளைங்க புள்ள குட்டியை எல்லாரையும் சேர்த்து வாரி வளைச்சு லாரியில போட்டு போலீஸுக்கு கொண்டு போயிட்டாங்கப்பா. போலீஸுக்கா? ஆமாப்பா. சின்ன தாத்தா ஏன் எல்லாத்தையும் நல்ல வேலை சாமி. என்ன
சாமி நம்ம பேப்பரத்துல அத்தனை பேரையும் போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க சாமி. அந்த பையன் சொன்னபடி செஞ்சுட்டானே. எங்க போய? அவன் தான் விஜய பிளாட்ஃபாரத்தை விட்டு உங்களை கிளப்புறேன்னு சொன்னாங்க. ஆமா சாமி, இப்ப என்ன சாமி பண்றது? நான் வேற ஒரு ஜோலியா போயிட்டு இருக்கிறேன். பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கோ. நேரா போலீஸ் ஸ்டேஷன் வா. சாமி ஏன் சாமி வச்சுட்டு போறேன்? வா பாரு வாடையா வா. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். வணக்கம். நீங்க யாரு? நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களே, இவ்வா வசிக்க அதே பிளாட்பாரத்தில் இருக்கப்பட்டவன் தான் நானும். இவ்வாறு எதுக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறேன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமோ? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிற பெரிய மனுஷன்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு மகஜர் அனுப்பிச்சாங்க. அதை அனுசரிச்சு தான் இவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த பெரிய மனுஷால் கொடுத்த மகஜரை அடியே கொஞ்சம் பார்க்கலாமோ? தாராளமா பார்க்கலாமே. இந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இந்த மகஜர் சம்பந்தமா இந்த பெரியவாகிட்ட நான் 2 வார்த்தைகள் பேச அனுமதி உண்டோ? தாராளமா பேசுங்க. அப்படி என்ன சார் பேச போறாங்க? சார் பேச போது பெரிய மனுஷங்கிட்டன்னு சொன்னாரே இவரியா? உட்காருப்பா. நீங்க பேசுங்க சார். தேங்க்யூ சார். ஐயா சாமி, அம்மா பெரியவாளான நீங்கள்லாம் கையெழுத்து இருக்கிற இந்த மகஜர்ல இந்த பிளாட்பார வாசிகள் மரஜலத்தை அங்கே கழிக்கிறதாகவும் இரவு பகல் எந்நேரமும் பட்டசாராயத்தை குடிச்சிட்டு இவா பண்ற ரகளையினாலே உங்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு ராத்தூக்கத்துக்கும் இறைஞ்சல் ஏற்படுறதாகவும் பொதுவா இவ்வாளுடைய நடவடிக்கைகள்னால இந்த நகரமே நரகமா மாறிண்டு வர்றதாகவும் கையெழுத்து இருக்கே. கொஞ்சம் இருங்க. இத்தனை குற்றச்சாட்டுகளையும் உங்க கண்ணால நீங்க கண்டேனா அல்லது மத்தவங்க சொல்ல கேட்டு வெறும் கையெழுத்து மாத்திரம் போட்டேளா? சார், நீங்க இப்படி கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் கேட்கிறேன்னா, இப்ப இருக்கிற அதே பிளாட்பாரத்துலதான் நானும் பல மாதங்களா நிம்மதியா குடித்தன நடந்துட்டு இருக்கிறேன். இந்த பெரிய மனிதர்கள் அந்த ஏரியாவுக்கு வந்ததாகவோ என்ன ஏதுன்னு விசாரிச்சதாகவோ நேக்கு தெரியாது. அதனால தான் கேட்கிறேன், எப்படி கையெழுத்து போட்டாங்க சொல்லுங்க சார். எப்படி கையெழுத்து போட்டீங்க? இன்ஸ்பெக்டர், இத பத்தி பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கடைசியா இவர் ஒரு மகஜர் எழுதி கொண்டு வந்து கையெழுத்து கேட்டார். இவர் செய்யற சமூக சேவைக்கு நாமும் கொஞ்சம் ஒத்துழைப்போமே கையெழுத்து போட்டோம். அங்க யாக்கும் மிஸ்டேக் பண்ணிட்டு சமூக சேவை செய்ய வந்திருக்கிறாரே அந்த மகானுபாவன், அவருடைய முகரக்கத்தை கவனிச்சாலோ? அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய யோகியது என்னன்னு கொஞ்சமாவது விசாரிச்சாலோ? என்ன சார், ஆளை பத்தியே தெரிஞ்சுக்காம அவர் சொல்ற வார்த்தையை மாத்திரம் நம்பி எப்படி சார் கையெழுத்து மாத்திரம் போட்டேன்? சாமி அதுக்கெல்லாம் ஏழு சாமி இவங்களுக்கு நேரம். விஷயம் ஏழைகளாச்சே, கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டாங்க. இவங்களை பத்தி எழுதி கையெழுத்து கேட்டிருந்தா ஊர் இருக்கிற அத்தனை வக்கீலையும் கலந்து பார்த்துக்க மாட்டாங்க. ஏயா ஏன் அவன் மேல பாயற? என்ன தெரிஞ்சு கையெழுத்து போட்டாய்? நம்மளை பத்தி அவங்களுக்கு என்ன சாமி தெரியும்? அவங்கள பத்தி எனக்கு தெரியும் சாமி. இந்த ஆள் இருக்கான, இவன் இருக்கிற வீடு ஏர் கண்டிஷன், போற கார் ஏர் கண்டிஷன், ஆஸ்பத்திரியில பணத்தை வச்சு காக்குற மாதிரி 24 மணி நேரம் குழு குழு அறையில உட்கார்ந்துட்டு கையெழுத்து போற. யோ, என்னைக்காவது உன் காலு மண்ணை மிதிச்சிருக்குமாயா? கோவம் வந்தா தனியா செருப்பு கலட்டுற. 4 பேர், நீங்க 4 பேர் இருக்கிறதுக்கு 40 ரூம் கட்டிக்கிறீங்க. ஒன்று கொடுத்துருக்கிற பாரியா வாடகை கொடுத்துட்டு இருக்கிற தம்பதிகள் கல்யாணம் நடந்து எத்தனையோ மாதங்கள் ஆகியும் இன்னும் தாம்பத்திய உறவில் ஈடுபடாம இருக்காங்க. ஐயா, இந்த குடும்பம் தெரியுமா உனக்கு? கேட்டலாம். இப்படி வெளியே சொல்ல முடியாது. எத்தனையோ வேதனை அவ கஷ்டப்படுறச்சு. எவனோ சொன்னான்னு ஏனோ தானோன்னு கையெழுத்து போட்டுட்டு தயவு செய்து இனிமே போடாதீங்க. போட்டு சாமி, இவங்க கையெழுத்து போட்டோம், எத்தனை வேணா போட்டோம். இவங்க கையெழுத்து என்ன பண்ணோம், எது வரைக்கும் சென்னோம்? சாமி, ஏழைங்களுடைய இடத்தை சாமி மாத்துவான். ஆனா ஏழைக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குத்துவானே, குத்தி விட்டான்னா இவங்க தலையெழுத்தா மாறிடாது. அப்புறம் எங்கடி மகஜரு பேஜார் தான். இன்ஸ்பெக்டர் சார், சொந்த பெண்ஜாதிக்கு சோறு போடாம விரட்டி விட்டு இருக்கிறவன் பொதுநல தொண்டு செய்யறத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? சுத்த நான்சென்ஸ். அவர் தாங்க இவரா? அவரே தான். எப்படி? அப்படித்தான். அவன் மனைவி அதே பிளாட்பாரத்துல தான் இருக்கிறா. அந்த பொண்ணுக்கு நாங்க தான் சாமி சோறு போட்டு காப்பாத்துறோம். அந்த பெண்ணை சேத்தாக்கும் இழுத்துட்டு வந்திருக்கிறேன். கூப்பிட்டுங்களா அந்த பொண்ணு? அவளுக்கு வர வேண்டாம். இதெல்லாம் எதுக்கப்பா? உன் மனைவியோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்துன்னு சொன்னதான் நாங்க செய்த ஒரே ஒரு குற்றம். அதுக்காக தாங்க இவ்வளவு வேலையை கூட்டி வச்சு ஒரு மகனை தயார் பண்ணி கையெழுத்து வாங்கி எல்லாத்தையும் உட்காந்து வச்சிருக்கான். எப்படி இருக்கு இவன் செஞ்சிருக்கிற சமூக சேவை? உண்டாயியா கேளுங்க சார். எப்படி சாமி இல்லம்மா கூப்பிட்டுருவனே அவன் பொண்டாட்டிய. என்ன மிஸ்டர், இவங்க சொல்றதெல்லாம் சரிதானா? எழுதுங்க. பொண்டாட்டிய காப்பாத்த யோசிச்சு இல்லாத உனக்கு பொது தொண்டு என்ன அழுகுது?
இந்த ஓரக்கட்டைக்கு ஒரு மகஜர் கையெழுத்து போடுறது இவங்க எல்லாம் ஏன் சார் இப்படி எங்களுக்கு கெட்டதை வாங்கி தரீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவருடைய யோகியதை சொல்லி மாத்திரம் இவ்வாறு விடுவிக்க நான் வரலை. இங்க வர்றதுக்கு முந்தி இந்த ஏரியா அசிஸ்டன்ட் கமிஷனரை பார்த்து பேசியாக்கும் வர்றேன். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொன்னார். கன்சல்ட் பண்ணாம எதுவும் செய்யக்கூடாது. முதல்ல இவங்களை வெளியே அதுக்கு முன்னால கையெழுத்து போட்ட இவங்களை வெளியே யார பெரிய மனுஷால நம்ப முடியல. உங்க வார்த்தையெல்லாம் கேட்டு நாங்க ஏதாவது செஞ்சோம்னா எங்க உத்தியோகமும் கூடி போடுறது. வாங்க எல்லாரும் வாங்க, எழுதுங்க. விஜயம் தான் இவ்வளவுக்கும் காரணம்னு நம்ம வாழ்க்கை நல்லா தெரிஞ்சு போச்சு. இவ்வாகிட்ட அவன் தனியா மாற்றிட்டான், தனித்தனியா பிச்சை எடுத்து போடுவாள். இந்த மாதிரி அசம்பாவிதம் ஒன்றும் நேராம நீ கூடவே இருந்து நல்லா பாத்துக்கோ. எனக்கு அவசர ஜோடி இருக்குன்னு சொன்னேனே, போய் சுருக்கு வந்துடுறேன். சரி சரி சார். என்ன பாரு, கண்டிக்க வேண்டியவங்களை காலத்துல கண்டிக்காம கண்டவங்களுக்கெல்லாம் இப்படி கண்மூடித்தனமா ஜே போட்டு போட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். யாரு சாவடியா என்ன ஏற்றிக்கிட்டு எனக்கே ஜாவா அடச்சே இறங்கியா. இனிமேலாவது முறை போடுங்கப்பா, உருப்படுவீங்க அப்படி சொல்லுப்பா ராஜாபாதர் தம்பி. இப்படி வாங்க. என்ன தாத்தா, பொய்ய புழக சொல்லி புள்ள குட்டிகளோட நம்ம அத்தனை பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சு வச்சுவிட்டு விஷயம் புட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் பொசுத்துல ஓடியாந்து மாடி வேலை ஏறி கதவை சாத்திக்கிட்டானே, இவனை சும்மாவா விடணுங்கிறாய்? இப்ப என்ன பண்ணுங்கிறாய்? ஒண்ணு இல்ல, நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து அவன் மேல ஆளுக்கு ஒரு கைய வச்சு எடுத்துட்டோம்னா எங்க ஆத்திரம் தீர்ந்தது. அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு அத்தனை பேரும் அவன் மேல கைய வைக்கும் போது எவன் கையாவது படாத இடத்துல பட்டவன் பொசுக்குன்னு போயிட்டான். அந்த பொண்ணோட கதி என்ன ஆவறது? என்ன தெரியுமா உனக்கு? நான் பொறுத்துக்கலாம். நான் ஏன் பொறுத்துட்டு இருக்கிறேன்? அந்த அப்பாவி பொண்ணுக்காக. அதனால அந்த பையன் மேல இருக்கிற ஆத்திரத்தை அந்த பொண்ணு மேல அனுதாபமா மாத்திக்கிட்டு இன்னையில இருந்தாவது இந்த பையன் அந்த பொண்ணோட ஒழுங்கா வாழ்க்கை நடத்தலாமா இல்லையான்னு நம்ம எல்லாருமா சேர்ந்து புத்திமதி சொல்லி பார்ப்போம். உருப்படியான காரியம், உருப்படியான தாத்தா. எனக்கு இவனோட பேச முடியாது, நீ பேச தாத்தா. நீ எங்களுக்கு பண்ணிருக்கிற கீழகத்துக்கு ராஜாவாதர் சொன்னதுனால உன்னை உசுரோட விட்டு வச்சிருக்கிறோம். நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதே மாதிரி நீயும் பழைய இடாவிகளத்தை எல்லாம் மறந்துவிட்டு நீ தாலி கட்டின கொண்டாட்டியோட மரியாதையா குடும்பம் நடத்தணும். இல்ல இந்த பேட்டையில மட்டும் இல்ல, எந்த கோட்டைக்கு போனாலும் உன்னை வரவிட மாட்டோம். யார மிரட்ட? நாங்க அக்கு துக்கு இல்லாத கூட்டம்டா. குளிச்சா பூமி நிமிந்தா வானம். இதுக்கு இடையில ஒரு நிமிஷம் நினைச்சா உன்னை ஊடு போய்விடுவோம்டா. எனக்கு எங்க அத்தை மாமா கண்ட்ரோல். ஒரு ஐடியா, ஒரு ஐடியாவும் அதுகிட்ட பலிக்காது. இந்த ஐடியா நிச்சயமா பலிக்கும். சொல்றேன் கேளு. இங்க இருந்து செங்கல்பட்டுக்கு 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் யாருமே இல்லாத பொட்டியா பார்த்து நான் ரிசீவர் பண்ணிடுறேன். நீ பகல்ல டிக்கெட்டை வாங்கிக்க, ராத்திரில வண்டி ஏறு. நீ ரொம்ப லேட்டு, வண்டிக்காவது கொஞ்சம் டயத்துக்கு போய் சேரு. இதுதான் வீட்டுல ஒரு நாளாவது இந்த மாதிரி சேர்த்து நிம்மதியா நின்றுக்கமா. இவ்வளவு வசதி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ராஜாபாது என்ன புத்தாலித்தனமா அரேஞ்ச் பண்ணிருக்கான். ராஜாபாது நீ வாழ்க. செங்கல்பட்டு வந்துடும், இருக்கிறது பச்சை நேரம். வேகமா வந்துட்டு இங்க என்ன வைக்க நம்ம 2 பேரை தவிர வேற ஒருத்தர் மனுஷன் தான் தரோம், மனுஷன் தான். மூஞ்சி ஏதோ இருக்கு. எப்படி இருக்கு? ஆக்சிடென்டான கார் மாதிரி எங்கெங்க பள்ளமா இருக்கு. யாரு நீ? தாம்பரம் வந்துடுச்சுங்களா? ஆழ்ந்தது போ. பெரிய வாயா வாயா ஆயா ஏயா தாம்பரம்
விழுப்புரம் போற ஆளு இதுக்குள்ள ஏன் பூந்துக்கிட்டு இருக்க? டிக்கெட் இல்லாதவங்களுக்கு பூந்துக்கிறதுக்கு இதை விட ரயில்ல வேற வசதியான இடம் கிடையாதுங்களா? டிக்கெட் இல்லையா? நீ ஓதிக்கிறாக்கியா? உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேக்குதா? பார்த்து ஏறணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கு என்னங்க, நாங்க எங்க வேணாலும் ஏறிக்கிடுவோம், எப்படி வேணாலும் உட்காந்துக்கிடுவோம், ஜம்முன்னு இருப்போம். என்னங்க நீங்க எது வரைக்கும் நான் போறான்னு கேளுங்க. எது வரைக்கும் போறேன்? நீ எது வரைக்கும் போற? நான் செங்கல்பட்டு தாயா போறேன். நீ எங்கேயா போற? நான் விழுப்புரம் வரைக்கும் போறேன். அதுக்கு இடையில இறங்க மாட்டேன். மாட்டேன். டிடிஆர் வந்தாலும். டிடிஆர் வந்தா இல்லையா? இதுதான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆச்சு. ஜில்லாவுக்கு ஜில்லானா இது நிற்கும். அது தெரிஞ்சுதானே நான் ஏறி இருக்கேன். மாம்பழத்துல நிக்குமே, அதுக்கு என்ன ஆச்சு? உள்ள விட மாட்டேன். அப்படியா? அண்ணா ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். நல்லா நீட்டி விடுங்க. இவனுங்களுக்கு தான் இது காலம். எத்தனையோ ஜென்மத்துல என்னென்னமோ பாவெல்லாம் செஞ்சிருக்கேன். அதான் இந்த ஜென்மத்துல இந்த நேரத்துல இந்த ரயில்ல இந்த ஓசி கிராக்கி வந்து இறவு கூட்டுறான். அதை விடு, மாம்பழத்துல வண்டி நிக்கும். நம்ம 2 பேரும் இறங்கி ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து வச்சிருக்கேன் 10 ரூபாய். ஏதுங்க? அடுத்த வாரம் ரேஷன் பணம். அடுத்த வாரம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, ஹோட்டல்ல ரூம் எடுத்து காலையில வீட்டுக்கு போறோம். என்ன? வாபஸ் வாங்கடா. நீ வாபஸ் வாங்கடா. என் அபிமான நட்சத்திரம் நடிகர் தங்கப்பாவை கேவலமா பேசுறத வாபஸ் வாங்கடா. ஏன் அபிமான நட்சத்திரம் ராஜப்பாவே நீ கேவலமா பேசுறது எங்கிட்ட வாபஸ் கேட்கறா? உங்க ராஜப்பா எங்க தங்கப்பா கிட்ட ஆட்ட முடியும். உங்க தங்கப்பா எங்க ராஜப்பா கிட்ட அசைக்க முடியுமாடா? அப்படியா? அதச்சு காமிக்கிறேன்டா. இப்ப சொல்லு, ஜெயிச்சேங்கிற முறையில என்கிட்ட வாபஸ் வாங்குறியா? உன்னை வேக வச்சு காமிக்கிறேன். உயிரோட உன்னை வேக வச்சு காமிக்கிறேன். கொள்ளிக்கிட்ட இட்லி உண்டா? வேண்டாம் வேண்டாம், சண்டை நிறுத்துக்கோ, சண்டை நிறுத்துக்கோ, நிறுத்துங்களா நிறுத்துங்களா. ஹோட்டலா என்னடா இது? எத்தனை கஸ்டமர் ரூம்ல தையிருக்கா? நம்ம ஹோட்டல பத்தி என்னடா நினைப்பா? என்ன சண்டை, என்ன கேடா இது? அது அந்த பைத்தியக்காரங்கிட்ட சொல்லுங்க சார். நானா பைத்தியக்காரன்? நீதானா பைத்தியக்காரன்? நானா பைத்தியக்காரன்? நீதானா? போடடா. ஐயோ ஐயோ அப்பா குத்துவேன். ஐயோ வந்துட்டானே. கண்ணெல்லாம் சொல்லுங்க, போடுவாங்க போடுறா. ஐயோ ஏய் கண்ணா போடுமா, நான் மேனேஜர் கஷ்டி போறேன். இவனை புடிச்சு வச்சுக்கோ, போலீஸ்ல ஒப்படைக்கணும். டேய் பலகார பாய் கிட்ட நெருங்கி நீ நான் வண்டி குத்துவேன், கொலை செய்வேன். ஐயோ தூங்கிட்டானா? ஐயோ எனக்கு ஜாமீன் கொடுக்க ஆள் இல்லையே, எங்க வழிதே? ஐயோ போலீஸ்காரங்க வந்து நம்பிக்கிட்டு போவாங்களே. ஐயோ புத்தி சரியில்லை, புத்தி சரியில்லை. மேனேஜர் தான், மேனேஜர் தான். என்னப்பா இது? நம்ம சரக்கு மாத்த சின்ன தம்பி இவனை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். கண்ணு சொல்றத பார்த்தா பயமா இருக்கு சார். அப்படியா? சீக்கிரம் பக்கத்துல இருக்க டாக்டர் அழைச்சு போங்க. எங்க அந்த பையன் சார், நான் குடிக்க வாங்க, இன்னைக்கு வாங்க சார். சரி சீக்கிரம் டாக்டர் கூட்டு போங்க. நான் போலீஸ் போன் பண்றேன். சண்முகம் நீ கொஞ்சம் கூட வா, அந்த பக்கம் பிடிச்சிக்கீங்க. ஈவன் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் நான் மீனாட்சி ஹோட்டல் மேனேஜர் பேசுறேன். எங்க ஹோட்டல்ல ஒரு சரக்கு மாஸ்டர் இன்னொரு சரக்கு மாஸ்டர் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். அடிபட்ட நிலைமை ரொம்ப டேஞ்சரா இருக்கும் போல தோணுது சார். அப்படியா? ஆமா சார், சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? ஒரு ரூம் வேணும். சிங்கிள் தான் எவ்வளவு? ரேட் எப்படி? சிங்கிள் 10 ரூபாய். கரெக்ட் கரெக்ட். அப்ப உங்க அட்ரஸையும் நேமையும் இதுல எழுதிருக்க. டேய் பாய் சார், இவங்களே நம்பர் 32 அழைச்சு போய் வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடு. ஐயோ கஷ்டாலே. அதோட பேருப்பா காலப்பா காலப்பா மறந்தார் மறந்தார். ஏன் அதுக்குள்ள போய் விடுச்ச? ஐயோ புத்தி சரியில்லப்பா, புத்தி சரியில்லப்பா. இல்லையா இல்லையா புத்தி சரியில்லை. கொலையப்பா கொலை. யாரையா கொலை பண்ண? பெரிய ஹீரோ நடிகர் ராஜப்பா இருக்காளே, அவனுடைய ரசிகன் இந்த ஹோட்டல்ல சரக்கு மாஸ்டரா இருந்தா பாரு, ஓசி டிக்கெட் பையன்.
அவனை கொத்து கொத்திட்டேன். அவனை கொத்துன என்னுடைய மூச்சு இந்த தமிழகத்தின் தனித்திரும் தலைநடிகர் தங்கப்பாவே அந்த பகையை எதிர்க்க என் நெஞ்சு கஷ்டப்படும்படியாக திட்டான். அவனை ஒரே மரண அந்த இடத்திலேயே தூங்கிட்டான். இந்நேரம் பரலோகத்துல பாது சாப்பாக்குறோம் என் கையில காப்பு போட்டு கொண்டு போடுவாங்க. அம்மா சத்தம் போடாதீங்க, பேசாம கதவை சாத்திட்டு உள்ள இருப்போம். உனக்கு இட்லி சுண்ணும் வர சுண்ணும் வேற சமயக்காரனை பாத்துக்கியா என்னையா? அந்த மக்கள் பாட்டு சாப்பி வாங்க. இப்படி எந்த ஊர்? இந்த ஊர் தான், இந்த ஊர் தான். யார் நீங்க? நாங்க வந்து புருஷன் பொண்டாட்டி. வேற இருக்குல்ல? அப்புறம் ஏன் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறீங்க? அது வந்து வீட்டுல இடஞ்சல். அது சரி சரி, ஸ்டேஷனுக்கு நடங்க. புருஷன் பொண்டாட்டி. உங்களை போல ஹோட்டல் தம்பதிகளை நாங்க பல பேரை பார்த்திருக்கிறோம். உங்க முகரைகளை பார்த்தாலே தெரியல. ஸ்டேஷனுக்கு. ஐயோ ஐயோ, என்னங்க என்னங்க இது? லாட்டப்லயாவது நிம்மதியா இருக்க விடுறாங்களா பாப்பா? ஐயோ சின்னப்பா, போலீஸ் பின்னால போயிட்டு இருக்கிற இந்த ஹோட்டல்ல வந்து தங்கி இருந்தாட்டா போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஏண்டா உனக்கு ஃபர்ஸ்ட் சீட் வாங்கி கொடுத்து செங்கல்பட்டு போக சொன்னேன். ட்ரெயின்ல நானே போனோம். அங்க ஒரு ஓசி டிக்கெட் அடைஞ்சல். சரி, இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கலாம்னு இங்க வந்தோம். இங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து கூட்டு நாங்க புருஷன் முன்னாடி எவ்வளவோ தூரம் சொன்னே, கேட்கல அவங்க. கேட்கலையா? நான் சொல்லி சரியா வராத. நீ தைரியமா போ. நான் வர வேண்டிய விதமா ஸ்டேஷனுக்கு வர. போ போ. வந்துடுறா. ஐயோ இங்க பாருங்க. அட பாவி சாமி, தலைமுறை தத்துவமா கோட்டுப்படி ஏறாத குடும்பமாச்சு. இந்த பையன கூண்டுக்குள்ள பார்க்கும் போது என் சரீரமே உதறது சாமி. ஏயா உதறது? அந்த பிள்ளைங்க ரெண்டா லாக்கப்படியாவது சரியா இருக்கு, சந்தோஷப்படியா? எல்லாம் உங்களால. போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் சார். யார் சார் நீங்க? நான் அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறேன். நீங்க அடைச்சு வச்சிருக்கிறதே அந்த 2 பேரும் எனக்கு வேண்டப்பட்டவன். நீங்க எந்த ஜெனரல் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி. ஏன் சார், உங்களுக்கு வேண்டியவங்கிறதுக்காக வேண்டி தப்பு பண்ணவங்களை விட்ட முடியுமா? க்ஷமிக்கணும், இவா என்ன தப்பு பண்ணாலும் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க. ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது ஒரு தப்பா? ஏன் சார், புருஷன் பெண்டாட்டி ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது இல்லையா? அவள் என்ன ஏதுன்னு விசாரிச்சோ? விசாரிக்காம இங்க கொண்டு வருமா சார்? ஆனா அவங்க சொன்ன பதில் நம்ப முடியாது. நம்ப முடியாதபடி என்ன பதில் சொன்னாலும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னாங்க. ஏன் சார், இப்ப 2 பேரும் புருஷன் பெண்டாட்டி சொன்னதை உங்களால நம்ப முடியலையா? எப்படி முடியும்? எப்படி சொல்றவங்க ஏழைங்களாச்சு. எங்க ஜாதி பணத்தை என்ன செய்யறதுன்னு புரியாத பணத்திமிரு பிடிச்சவங்க தினத்துக்கு ஒரு பொண்ண பாண்டியாக்களையும் பிளைமோத்திலையும் அழைச்சுக்கிட்டு ஹோட்டல்ல மாத்திரம் இல்ல சாமி, பட்ட பகல்ல பப்ளிக் ரோட்ல கட்டி பிடிச்சு போறா. அது பேர் சோஷியல் லைஃப். அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே துணிஞ்சு யாராவது கேட்டாலும் அவங்க சொல்ற இல்லாத ஆயிரக்கணக்கான பொய்க்காரங்க அப்படியே நம்பிடுவாங்க. ஏழைங்களாச்சே சாமி, இருக்கிற ஒரு உண்மை காரணத்தை சொன்னா இவங்களால நம்ப முடியுங்களா? ரொம்ப சிரமம் சாமி. சார், இந்த ஆளு ரொம்ப ஓவரா பேசுறான். அது நேக்கும் தெரியாது. இன்ஸ்பெக்டர் சார், அவன் சொல்ற பாணி கொஞ்சம் தரம் குறைஞ்சிருக்கு தவிர அதுல இருக்கிற கருத்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரியவங்கள்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயமாக்கும். நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இவா 2 பேரும் அந்த பையனுக்கு அத்தை மாமா உறவு. ஊரறிய உலகறிய அப்பாளுக்கு அக்னி சாட்சியா மந்திரம் சொல்லி கல்யாணம் செய்து வச்சவன் நானாக்கும். இன்னும் அந்த ஹோட்டலுக்கு அவங்க ஏன் வந்து தொலைஞ்சாங்க சொல்லி கூட செத்து அப்படி வர்றேன். வாங்க. ராஜா பாரு, அவங்க 2 பேரும் ஹோட்டலுக்கு போனதுல என்ன ரகசியம் இருக்கு? அத்தை வேற ஐயா சொல்றேன்னு கூட்டு போறாரு. என்னால உனக்கு புரிஞ்சா இந்த பிள்ளைங்க எங்க வருது? எனக்கு கிளவாஜகம் புரிஞ்சுட்டோ? வெரி சாரி சார். இந்த காரணத்தை என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் அங்கேயே அவங்களை விட்டுருப்பேன் சார். என்ன சார், புருஷன் பெண்டாட்டின்னு சொல்லியே நீங்க விடலையே, இதை சொன்னாலும் விட்டுருக்க போறேன். சொல்ல வேண்டாம் சார். நான் கேட்ட உடனே அவங்க தத்து புத்துன்னு உழைவிட்டாங்க. அதனாலதான் நான் சந்தேகப்பட்டு இங்க கொண்டு வர வேண்டியதாகி போச்சு. அதோட சார், உண்மையாகவே தப்பு பண்றவங்க கேட்டா கூட நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு தானே சார் சொல்றாங்க. உங்க பொசிஷன் நீங்க புரியுது. இருந்தாலும் மனுஷாலையும் முகத்தையும் பார்த்து கொஞ்சம் நிதானிக்கணுங்கிறதா என்னுடைய பிரார்த்தனை. உங்களுக்கு தெரியுமே,
1000 கொலைகாரர்கள் விடுவிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறதானே சட்ட விளக்கம். ரொம்ப கரெக்ட் சார். கொஞ்சம் அவளை விட சொல்றா. ஆல்ரைட். ஏண்டி நிக்கிற? ஐயசாமி பேச சொல்லிட்டாரு. வா ராஜா மாதிரி யாரை சொல்ல புத்தகம் இல்லப்பா. இல்ல வேண்டாம், கண்டத்திலிருந்து தப்பிச்சுட்டேன். தலைக்கு வந்து தலைமையோட போ. ஹோட்டல்ல தங்கியிருந்தா? ஹோட்டலா? நீ இங்க இருக்க வேண்டிய ஆளியா? அப்படியே ஹோட்டல்ல தங்கியிருந்தா நாங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டியாச்சேடா. அந்த குற்றத்துக்காக வேண்டி நீ இங்க இருந்துதான் தீரணும். ஐயோ சாமி சாமி சாமி, யாரா இருக்கோ எதையோ பேசுற, எங்களுக்காக 2 பேர் சாமி அவன்கிட்ட. என்ன சார் இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சார் உங்க காரை போட்டு கேட்டுக்கிறேன். இவங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே அழைச்சு வைங்க. இப்ப இவங்களை வெளியே விட்டீங்க, அந்த பிள்ளைங்க 2 உள்ள வந்துருவாங்க. என்ன சார் இது? மன்னிக்கணும், நான் தான் சொன்னேன். அந்த ஆத்திரத்தில் உள்ள தள்ளிட்டா போடுங்க. விளையாடுறதுக்கு இடம் இல்லையா? மாமா இது மருத்துவ சாமி. அத்தைக்கு மத்தக்கையாக்கும் போய் மாமா 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 மிஸ்டர் மாமா, கங்கராச்சுலேஷன். ஆளு மிடுக்க நாக்கும் நீர். மிடுக்கனாவது கடுக்கனாவது நம்ம கையில என்ன இருக்கு சாமி? எல்லாம் அவன் செயல். அவர் என்னங்க பண்ணுவாரு? தெரியாத விஷயத்துல தலையிடாத. இது என்னங்க? அத்தைக்கு என்ன? அத்தைக்கு ஒண்ணும் இல்லை. ஏதோ நான் தத்தெடுத்த பயலுக்கு நீ பொஞ்சாதியா வந்த வேலை, ஏன் பொஞ்சாதி ஒரு புள்ளைய பெத்தெடுத்துக்க போறான். பொண்ணு வந்த வேலையெல்லாம் மிஸ்டர் மாமா, உங்களை இங்க தனியா விட்டுட்டு அவ ஸ்தலம் தேடிட்டு வெளியில போனா பாருங்கோ, அந்த வேலையாக்கும் விசேஷம். அந்த வேலையும் விசேஷமும் இந்த குழந்தைகளுக்கும் கிடைக்கண்டாமோ? பின்ன இவனுக்கும் ஒரு பய பிறக்கணும், அதையும் நாங்களே வளர்க்கணும் தானே நாங்க இங்கேயே இருக்கோம். இன்னமும் நீங்க இங்கேயே இருந்தா உங்களுக்கு தான் இன்னொரு குழந்தை பிறக்கும். அதுவும் குழந்தை தானடா? பெரியவரே, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை நிஜமாவே உங்களுக்கு இருக்கா? இல்லாம அப்ப நான் சொல்றபடி கேளுங்க. என்ன இவங்களை காசியை கூட்டு போக சொல்றியா இல்ல ராமேஸ்வரத்துக்கு கூட்டு போக சொல்றியா? அவங்க ஏன் அவங்களை விட்டுட்டு நீங்க போனா போதும். மாட்டேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கணுங்கிறதுக்காக நாங்க இங்க வந்து இருக்கிறோம். எங்களை போ. நீங்க பாக்க அவங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? புரியுதா சாமி? மிஸ்டர் மாமா, ஏன் சாமி? அவ கொஞ்சம் தனிச்சு இருக்கணும், அதாக்கும் காரியம். மனசுலாச்சோ? அவருக்கு ஆகுது, உங்களுக்கு ஆக மாட்டேங்குது. ஆகுதோ? இப்பதான் புரியுது. நாங்க பொழைச்சோம். சரி புறப்படுங்க. அதுல மருமகளே நர்ஸா இருக்கிறதுனால நல்லபடியா கவனிச்சு தாயும் புள்ளையுமா அனுப்பிச்சு வச்சா அந்த டயத்துக்கு கூட்டிட்டு வாங்க ஐயா, பாத்துக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா வயசான காலத்துல இப்படி பாருங்க, வயசை பத்தி இனிமே நீங்க பேசக்கூடாதாமா. இப்ப புறப்பட போறீங்களா இல்லையா? சரிப்பா போறேன். சாமி, அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பாருங்க. அடுத்த மாசம் ஏன்? இந்த மாசமே. சரி, இந்த மாசம் பாருங்க. இத பாருங்க, இன்னைக்கே நீங்க புறப்பட்டா கூட நல்ல நாள் தான் அவங்களுக்கு. நாளை போறேன். அப்ப கூட இன்னைக்கு இல்ல, நாளைக்கு தானா? நாளைக்கு. புறப்படுங்க. வண்டிக்கு நேரமாகுது. மிஸ்டர் மாமா, மாமா என்ன இந்நேரத்துல வருஷப்பட்டுண்டு? எல்லாம் ஒன்ன நினைச்சாட்டி மாமா, அவ்வாட நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய டைம் ஆச்சே இது. எப்படி சாமி சந்தோஷப்படுறது? தலைப்பிரசவமே ஆபத்துன்னு சொல்லுவாங்க, இது கிளப்பிரசவம் ஆச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயமா இருக்கு சாமி. பயப்படாதே, எல்லாத்துக்கும் சாட்சாத் ஈஸ்வரன் இருக்கன். சாமி, ஈஸ்வரன் எங்கே இருக்கான்? என் கூடவே தாயா பிள்ளையா நீங்க எல்லாம் பழகிட்டீங்க. உங்க முன்னாலே அவளுக்கு வளகாப்பு சீமந்தத்தை சீரும் சிறப்புமா செஞ்சு விடலான்னு நினைச்சேன் சாமி. நீயும் வளகாப்பு சீமந்தமும் இதெல்லாம் 7வது மாசம் தானையா? அந்த தேதிக்கு நாங்க எல்லாருமே வந்திருந்து சேர்த்து கொடுத்துறோம். நகையா நகட்ட முடியல உங்களை. சாமி, அவன் பேசுறத பாத்தீங்களா? இவன் கிடக்கா சாமி. உங்களை நம்பித்தான் சாமி நான் போறேன். என்ன இது? என்ன நம்பி? சாமி, நீங்க 8 புள்ளை பத்த சர்வீஸ் மேன் ஆச்சு. உங்க வாயால ஒரு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் தெம்போட போவேன். விளையாட்டி கால உள்ள பத்திரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டான். அப்பா, எனக்கு ரொம்ப திருப்தி. அதுல சாமி, ஒரு பெரியவங்க வாயால ஆசீர்வாதம் வாங்குது. இறப்பனே, ஒரு வழி அவளை ஏற்றி அனுப்பிச்சாச்சு.
ரூம் ஃப்ரீ. இன்னைக்காக உங்களுக்கு ரியலா ஹாப்பி நைட். எங்க சாமி ஹாப்பியாவது நைட் ஆகும். இதுங்க ரெண்டு 24 மணி நேரம் ரூம்ல கொட்டுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இந்த வாரம் நைட் டியூட்டி போட்டேன். இன்னைக்கு எனக்கு டியூட்டி நைட்ல. நைட் டியூட்டியா? ஆமா, மணி 7:50 ஆச்சு. இதுங்களை வழி அனுப்பிச்சிட்டு ஆபீஸுக்கு போறதுக்கு 8:50 ஆயிடும். எடுத்து வேற வழுந்து விழுவான். எல்லாம் என் தலை எடுத்து சாமி வர. காயத்ரி, இந்த குழந்தைகளுக்கு வர ட்ரபிள கவனிச்சியோ? ட்ரபிள் ஒண்ணு இன்னைக்கு வரலை. எப்படி வாங்க, இந்த பொண்ணு மனுஷியான நேரத்திலேயே ஏதாவது தோஷம் இருக்கும்னு எனக்கு தோன்றது. சாஸ்திரத்துல பரிகாரமோ சாந்தியோ ஏதாவது செய்ய இருக்கான்னு பாருங்க. அத முதல்ல செய்து தொலைச்சிடுவோம். இதுக்கு போய் சாஸ்திரத்தை பாப்பாளோ? இதுக்கு சாஸ்திரம் பார்க்காம பின்ன எதுக்காக பாக்குறது? நேத்து தெரிஞ்சு இப்படிப்பட்ட எத்தனையோ கேசுகள் பரிகாரம் செய்து விருத்திக்கு வந்தாச்சு. உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா இருங்கோ. வாஸ்தவம் தானே. இத பத்தி நேக்கு என்ன தெரியும்? அப்பா, சினிமா கொட்டாயில இன்டர்வியூ இட்ட மாதிரி இருக்கு. ஏண்டி அம்மா, நோக்கு டே டியூட்டின்னு உன்னோட ஆம்படியா சொன்னாரே? இல்ல மாமி, அவர் நைட் டியூட்டி போட்டுன்றேன்னு சொன்னார்ல, அதனால இன்னையில இருந்து நானும் நைட் டியூட்டியை மாத்திட்டு வந்துட்டேன். அவர் முன்ன வந்தாருന്ന விஷயத்த சொல்லி சாவி கொடுத்துறீங்களா? ஆகட்டும், வர்ற மாமா. காயத்ரி, என்னமோ சாந்தி சடங்குன்னு சொன்னி எதுக்காக்கும்? நாளை காலையில பேஷா சந்திச்சு பிரம்மானந்தமா இருக்க போறா. இவாளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அல்ல, ஃபர்ஸ்ட் டே ஆக்கும். பேசாதிக்கு இருங்கோ. யோஜனை போறத வரும். ஒரு காஃபி போடு. காஃபி. என்ன பண்ண? மாத்திட்டேன். என்ன கெஞ்சி கூத்தாடி எடிட்டர்கிட்ட விஷயத்தை உடைச்சு சொல்லி இன்னைக்கே நைட் டியூட்டியே டே டியூட்டியா மாத்திட்டு வந்துட்டேன். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஓ மை காட். நான் என்ன இன்னும் விருத்திக்கு வரல பாருங்க. நான் சொன்னபடி சாந்தி சடங்கு செய்யறே ஆனோம். அத நம்ம சாந்தி சடங்கு ஒண்ணுமில்லை அப்பனே. நீ நைட் டியூட்டிக்கு போயிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய ஆத்துக்காரை நைட் டியூட்டிக்கு சேஞ்ச் பண்ணி இப்பதான் வீட்டை பூட்டிட்டு தாக்கோலையும் கொடுத்துட்டு டியூட்டிக்கு போயிட்டான். நீயா? இல்ல மகனே, எத்தனையோ மாசத்துக்கு பிறகு நான் உன்னை சந்திச்சது என்னுடைய அதிர்ஷ்டம்னே நினைக்கிறேன். ஆமா, பல பேருடைய துரதிர்ஷ்டம் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமா மாறுவதுதான் இப்ப வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. என்ன பத்தி சொல்றேன், நீ எதை பத்தியோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கியே. மோகினி, உன்னை எப்படியாவது சந்திக்கணும்னு இந்த இடத்துல எத்தனை நாளா நான் வளைய வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு இந்த வட்டாரத்துல காலடி எடுத்து வைக்காம எந்தெந்த வழியா ஒதுங்கி போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்படிப்பட்ட தவிர நான் ஒண்ணும் செய்யலையே. செய்யலையா? செய்ய முடியலையேன்னு சொல்லு. என்ன மோகினி, நான் உன்னை என் வாழ்க்கை துணைவையாக்கணும்னு துடிச்சுட்டு இருக்கேன். நீயா? அம்மா, நீ வழி துணைக்கு கூட லாய்க்கில்லாத ஆளாச்சு. புரிஞ்சுட்டியா? நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். இனி எனக்கு கண்ணெடுக்க பார்க்க நினைக்காது. மோகினி, மோகினி, இந்த பாரு மோகினி. என்ன மோகினி? மோகினி, நீ பாரு, எனக்கு பார்க்க மோகினி. இல்லையா? எங்கயா போற? பொண்ணு யோகிதை புரிஞ்சு போச்சு போறேன். அவன் யோகிதை எனக்கு தெரியா. நான் சொல்ற பேச்ச கேட்டுன்னு அந்த பொண்ணை கண்ணால கட்டி நிம்மதியாடியா? அந்த பொண்ணு அண்ணன் சொல்றதையே நான் நம்பல. நீ ரிக்ஷாக்கார பையன், ஓம் பேச்சு நம்பர் தான். இல்லையா? இல்லையா? ரிச்சால ஏறியா? ரிச்சாக்கார மேல ஏறாதையா? திடீர்னு எங்க போறது? இப்படி வாயா. கோர்ட்ல கூட ரெண்டு கட்சிக்காரங்க சொல்றத மாத்திரம் வச்சு முடிவு கட்டுறது இல்லையா? 4 சாட்சி விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே சொல்றாங்க. இந்த பய யோகிதைக்கு நான் சாட்சியா இருக்கலாம்டா. ஆனா சாட்சி சொல்றதுக்கும் சில யோகிதை வேணும். ஒரு யோகிதையும் வேணாயா? சாட்சி சொல்றவனுக்கு மனசாட்சி இருந்தா போதும். இந்த பொண்ணை தொட்டு தாலி கட்டிடுவாராமல்ல இவரு. என்ன இப்போ தாலி கட்டினா என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சோமாரி கல்யாணம் ஆயி போச்சு சாமி. அந்த பொண்ணு நம்ம பேட்டர் தான் இருக்குது. பொட்ட போய்க்கு போய அந்த புள்ள பிளாட்பாரத்தை தலைக்கு விட்டுட்டு இவன் மொட்டை மாதிரி வச்சு சாப்பிடுறான் சாமி. என்ன யோசனை பண்ற? டேய், நீ சொல்ற உண்மையா இருக்கலாம்டா.
ஆனா இந்த பொண்ணோடையும் தொடர்பு இருக்குன்னு இவன் சொல்றானே. இல்ல அந்த பொண்ணு சொல்லுங்க. பொண்ணு எப்படிட்டா தவிர ஒப்புக்குவா? நீ எல்லாம் ஏன் படிக்கிற? படிச்சவனா நீ? உனக்கெல்லாம் ஏன் பள்ளிக்கூடத்துல சீட்டு கொடுத்தான்? பேண்ட் ஸ்லாக்கும் போட்டுக்கிட்டு லுங்கி தரையா கட்டு. அவன் தேவலை போடுறது உன்னை விட. ஐயோ பச்சை அயோக்கியம். அவன் சொல்றான் அத்தை நம்புற. பழி சுமந்த அந்த பொண்ணு இல்லைங்கிறது அதை நம்ப மாட்டேன்ற. என்ன உனக்கு? அவன் சொல்லிட்டான் நம்பிட்டா இல்ல? ஆமா. அவன் வாயால இல்லன்னு சொல்ல வச்சுட்டான். அந்த பொண்ணை நீ கட்டாயம் கட்டுவியா? சொல்ல வை பாப்போம். அப்படி வளர்கடா சோமாயிடாய். விலகியா இல்லையா? டேய் உன்னை ரொம்ப சாதாரணமா நினைச்சாண்டா. டேய் என்ன அத்தனா விட்டுருந்தா உன்னை பத்தி 8 புட்டு தெரிஞ்சவன் நான் நின்னு நேருகிறேன். என்னை வச்சு நீ எவ்வளவு பெரிய கதை விட்டுருக்கிற. நீ உன் நெஞ்சில உப்ப வச்சு சுட்டாடா. இந்தடா உன் எதுக்காக தெரியுமா விட்டு வச்சிருக்கிற? நீ தாலி கட்டினது என் காலை கட்டினு இருக்குறா. அந்த பொண்ணுக்கு ஒரு புருஷன் வேணுமே உன்னை விட்டு வச்சா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுக்குமே புருஷன் இல்லாம பண்ணிட்டு போகுதாடா. என்ன ஆடுற நீ? எதிர்கா சேர்த்தி ஆனா செய்யற வேலை. அங்க நான் தாலியை கட்டி ஒரு பொண்ணை கலங்க விட்ட. இங்க நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு பொண்ணை கதை விட்டுக்கிறேன். எனக்கு ரேங்குறா. இந்த பாத்தியா நிச்சா இஸ்து இஸ்து கையெல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்குறா. குத்தா தாங்க மாட்டேன். மரியாதையா உள்ளத சொல்லு. உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் உண்டா? உண்டு. உள்ள முடிக்க வரலடா. என்னையே முடிச்சுக்க தாண்டா வந்திருக்கிறேன். இந்தடா நீ சொல்ற ஒரு உண்மையில ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அடைஞ்சிருக்குதுடா. அதை நினைச்சு பார்த்து சொல்லு. உண்டா உனக்கு சம்மந்தம்? உண்டு. ஏன் இடிக்கிறா? உண்டா உண்டா சாரிக்காரா? சம்பந்தம் உண்டா? உண்டு. நான் சொல்றதுதான் உண்மை. நான் சரியில்லடா. இனிமே நீ இல்லடா. உண்மை சொல்றியா? இல்ல இதால உன்னை ஒரே போடு மண்டைய பிறந்து உன்னை தாவடிச்சிட்டு கையோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல அடைய போற. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். அந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மை. எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அடிக்கு பயந்து சொல்றியா இல்ல அந்தரங்க சுத்தியா சொல்றியாடா? அந்தரங்க சுத்தியோட தான் சொல்றேன். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. சோமாரி இப்படி ஒரு நல்ல பொண்ணு மேல அப்படி ஒரு அபாண்டமான பழிய சுமத்தினீங்க. காரணம் என்ன சொல்றேன்? வேண்டாம் சொல்லிடுறேன். இந்த பொண்ணை கிடைக்கணும் ரொம்ப நாளா நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அதுக்கு அவ கொஞ்சம் கூட இடம் கொடுக்கவே இல்லை. கடைசியா இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு வந்தேன். அந்த நேரத்துல நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு பழியை சுமத்தினேன். உண்மையிலே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பேண்ட் இப்ப என்ன சொல்ற? நான் நம்புறேன். கட்டிக்கிறேன்னு சொல்லியா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராமு கொஞ்சம் வாய்ப்படி. உங்களை நான் மறக்கவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா நன்றின்னு சொன்னாலே புறப்படும் அர்த்தம். எனக்கு இன்னும் ரிச்சா வாடகை வரணும். நான் தரேன். இதனாலதான் கண்ட பொறுக்கி பசங்க வீட்டுக்குள்ள வரானுங்க. பணத்தை கொண்டு போய் அங்க வைக்கலாமா? அந்த பையன் ஏதோ போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னா இல்ல, அதனால என்ன? என்னவா என்னப்பா இது? உன் தங்கச்சி நான் நம்புறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னால அந்த போட்டோ அவன் பல பேர்கிட்ட காமிச்சு எனக்கு அவளுக்கும் அப்படி இப்படின்னு ஏன் சொன்னானா? இந்த செய்தி எங்க அப்பா அம்மா காது கட்டினா அதுக்கு என்ன செய்யலாங்கிற நீ? உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் வீடு புகுந்து பொண்ணை பலாத்காரம் பண்ணினான்னு ரிப்போர்ட் கொடுத்தமானா கொஞ்ச நாளைக்கு அவன் உள்ள வச்சிருப்பாங்க. அப்படி எப்படி அந்த போட்டோ நாம வாங்கிட்டேன். நல்ல யோசனை. இப்போ அது செஞ்சுவோம். நீ போய் இந்த ரிக்ஷாக்காரனை கூட்டிட்டு வா. பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா சார்? இந்த ரிக்ஷாக்காரனை கூப்பிடுன்னு சொன்ன உடனே எப்படி முடிக்காம பாருங்க அவன். சர்தான் இன்ஸ்பெக்டர் வேற இவரே பாப்பர் போட்டிருக்க. நீங்க சொன்ன சாட்சி இதுதானா? ஏப்பா இந்த ஆளு இவருடைய வீட்டுக்குள்ள புகுந்து தனியா இருந்தவர் தங்கச்சி கிட்ட தகாத முறையில் நடக்க பலாத்காரம் பண்ணதாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அந்த சம்பவம் எல்லாத்தையும் நீ கூட இருந்து பார்த்ததாகவும் சொல்றாங்க. அதை பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? என்னப்பா பேசாம நிக்கிற? உனக்கு ஏதாவது தெரியுமா? சாமி இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன நினைச்சுக்கிட்ட? இது போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் இருக்கட்டும். கலாட்டா பண்றேன். என்ன சார் நடந்தது எல்லாத்தையுமே கூட இருந்து பார்த்துக்கிட்டு நீ நிறைய சொன்ன. இல்லைட்டானே? இல்லன்னு சொல்லிவிட்டான் சார்.
ஆமா இவ இல்லைன்னு சொல்லிவிட்டானே, இப்ப நான் என்ன சார் பண்றது? இப்ப நான் என்னையா பண்றது? ஏன் சார் இப்ப நான் என்ன பண்றது? முதல்ல இந்த இடத்த விட்டு போறா போதும். போய் ஒரே அக்க போறா போச்சு. ஏன் என்ன நின்றுட்டு இருக்கீங்க? போறியா? போறேன் சார். எனக்கு உலகத்தை புரிஞ்சுக்க முடியல சார். சார் நான் ஒண்ணு சொல்லிட்டு போறேன் சார். என் வயிற்றுச்சோட சொல்லிட்டு போறேன். இந்த பயண கடவுள் மாட்டார் சார். என்ன தொடாதீங்க சாமி. ஏண்டா மனசார நான் போய் சொல்லிட்டேன். நீ இந்த இடத்துல சொன்ன அந்த ஒரு பொய் இருக்கே 1000 சத்தியத்துக்கு சமானம். சாமி வயிற்றுச்சலோடு சொல்லிட்டு போறேன் சாமி. கடவுள் சும்மா விட மாட்டாரு. அவன் கிடக்காண்டா, கடவுள் உன் பக்கம்டாண்டா. நீ யாருக்காக போய் சொன்ன? இந்த அநாத பொண்ணு வாழ்க்கைக்காக சொன்னடா சாமி. அப்ப நான் இப்ப போய் சொல்ல தப்பு இல்லையா? தப்பே இல்லடா. நான் சொல்றேன், என் வார்த்தையை நம்பியோ இல்லையோ? நம்புறேன் சார். வாடா வா. உன்னை கெடுக்காம விட்டதுனாலதானே என்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. கெடுத்திருந்தா வெளியே சொல்லுவியா? அப்படி சொன்னா ஓ மேல வேண்டி போகும். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்குறம்பா. இந்த போட்டோல இருக்கிறவதான் நான் சொல்றேன், நல்லா பாத்துக்க. இதுதான் அவன் வீட்டு அட்ரஸ். இன்னைக்கு ராத்திரி எப்படி இங்க கொண்டு வந்தா அவனை கொண்டு வந்தா 2000. இது என்னங்க பெரிய விஷயம்? இன்னைக்கு ராத்திரே கொண்டு வரோமா இல்லையா பாருங்க. ட்ரெயின் 8:30 மணிக்கு, இங்க 8:15 மணி ஆயிடுச்சு. ட்ரெயின் கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். ரவி, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். நீ ஊருக்கு போன உடனே உங்க அப்பா அம்மாவை கலந்து முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்னு நிர்ணயம் பண்ணி எனக்கு ஒரு கடிதாசி போட்டு. கவலைப்படாது, இனிமே மோகினி என்னுடைய சொத்து. அவ்வளவுதான்ப்பா எனக்கு வேணும். அண்ணா ரொம்ப டைம் ஆயிடுச்சு. போன வழியில ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஆகட்டுமா, நீ கதவுகளெல்லாம் சாதிக்கிட்டு ஜாக்கிரதை. மாறுங்க. கதவு மூடிட்டானே, நீ என்ன செய்யறது? 10 நிமிஷம் போகட்டும். நீ போய் நம்ம கார் எடுத்துட்டு வந்துரு. அம்மா கதை தருங்கம்மா. ஜல்ஜா தருங்கம்மா. ஜல்ஜா இன்னும் சீக்கிரம் தருங்கம்மா. சீக்கிரம் தருமா. அண்ணன் இன்னொருத்தர் ஊருக்கு போனாங்கல்ல, அவங்க 2 பேரும் ஏறி போன டாக்ஸி ஒரு பெரிய லாரியோட மோதி 2 பேரும் ரத்த ஓட்டத்தில் கிடக்குறாங்க. பயப்படாதம்மா, உயிர் கொண்டு ஆபத்து இல்ல. வாங்க. பாவமே. புறப்படும் போதே சொன்ன ட்ரெயின் கிடைக்குமோ தெரியாது. ஒரு 5 நிமிஷம் முன்னால போயிருந்தா இந்த ட்ரெயின்லயே நான் போயிருப்பேன். ஏன் நீ ரொம்ப கவலைப்படுற? ராத்திரி ஆனந்தமா படுத்து தூங்கு. மார்னிங் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல உன்னை அனுப்பிச்சு வைக்கிறேன். பாத்தியா, எவ்வளவு சொன்னாலும் இந்த பொண்ணு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதியா. கதவெல்லாம் திறந்திருக்கு பாரு. மோகினி, 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 மோகினி. என்னப்பா ரவி, ரூமுக்குள்ளே இல்லையே. எனக்கு என்னன்னே புரியலையே. இந்த நேரத்துல அது எங்கேயும் போவாது. என்னப்பா என்னப்பா இது? நீங்க 2 பேரும் இங்கேயே நிக்கிறீங்க. என்னம்மா, என்ன சமாச்சாரம்? நீங்க போன கார் ஒரு லாரியில மோதி நீங்க 2 பேரும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறதாக யாரோ 2 பேர் வந்து சொன்னாங்க. அதை கேட்டு உங்க தங்கச்சி அவங்க பின்னாலேயே ஓடி இருக்குது. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்த அயோக்கிய பையன் அவன் தான் இதை சூழ்ச்சி பண்ணி மோகினியை கொண்டு போயிருக்கான். ஆமா, எனக்கு அப்படித்தான் தோணுது. ஆனா அவன் மோகினியை எங்க கொண்டுட்டு போனா, எந்த இடத்துல ஒளிய வச்சிருக்கான், அவ இருக்கிற இடம் எதுவுமே எனக்கு தெரியாதே. அதான் அந்த ரிக்ஷாக்காரன் சொன்னானே, அந்த அயோக்கிய பையன் தங்கி இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அவனை பிடிச்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிடு. புறப்படு.
வீடு அடுத்த வீட்டுல போய் விசாரிச்சு பாரியா போயா. நாங்க விசாரிச்சுட்டு தானே என்ன விசாரிச்ச? அன்னைக்கு 2 முரட்டு பயலுங்க வீட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் கார் விபத்துக்கு ஆளாகி ரத்த வெள்ளத்துல கிடக்கிறோம்னு என் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கான். அதை கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அவன் பின்னாலேயே ஓடி இருக்கிறான். அவன் பின்னால போனா அவன் வீட்டை தேடியா இவன் வீட்டை ஏன் தேடுற? அந்த 2 முரட்டு பசங்களும் அந்த அயோக்கிய பயலுடைய ஆட்கள் தான் நாங்க சந்தேகப்படுறோம். நீ எதுக்குமே இல்லடா, நிச்சயமா அந்த பயலுடைய ஆட்கள் தான். இப்படி திடீர்னு ஒரு முடிவு வரப்போகுது. மனுஷனுக்கு எந்த நிலைமையிலும் ஒரு ஸ்டடி வேணும். அவன் வீட்டை காட்டுறான். அவன் வீடு எனக்கு தெரியாது. என்ன இப்படி பேசுறான்? அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்த இவனை எனக்கு நல்லா தெரியும், எங்க பேட்டையில தான் இருக்கான் அப்படின்னு சொன்னீடா. நான் சொல்லவே இல்லை, வேற எவனாவது சொல்லியிருப்பான். இவன் காலி கட்டின மனைவி கூட எங்க பேட்டையில தான் இருக்கா, அவனையும் எனக்கு நல்லா தெரியும் சொன்னேன். யார் அவன்? எதுக்கு? அவகிட்ட விசாரிச்சாவது அவன் இருக்கிற இடத்துல நாங்க தெரிஞ்சுக்கிறோம்டா. யார் அவன் மனைவி? சொல்றா. அவன் மனைவி சொல்றா. யார் அவன் மனைவி? அவனையே எனக்கு தெரியாதியா? போயா. தெரியாதா? ராமு அப்ப எப்படி? உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு தான் நமக்கிட்ட மறைக்கிறான். எப்படி சொல்ற? என்னப்பா நீ நம்ம வீட்டுல அவகிட்ட இவன் சொல்லல, நீ தாலி பொண்டாட்டிக்காகத்தான் உன்னை இன்னும் பொறுமையா விட்டு வச்சிருக்கேன்னு. ஆமா, அது மட்டுமா போலீஸ் ஸ்டேஷன்லயும் உண்மைக்கு புறம்பு அவனுக்கு சாதக மாட்டானே இவன் சாட்சி சொன்னா. அப்ப அவனை காட்டி கொடுக்கறாங்கிறதுக்காகத்தான் நம்ம கிட்ட உண்மையை மறைக்கிறானா? அதேதான்ப்பா. உன்னை கடைசி தலைவையா கேட்கிறேன், மரியாதையா கேட்கிறேன், அவன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க குரல்ல சுதி ஏறி இருக்கு, ஒரு முடிவோட தான் வந்து சாப்பிட்டு இருக்கு. பேசிக்கிட்டு நிக்கிற என்ன செய்ய போற? நீ உண்மை சொல்ற வரைக்கும் உன்னை விட போறதுடா. எனக்கு தெரியாதியா? தெரியாதியா? தெரியாதா? இந்த வருஷம் பூரா கேட்டாலும் சொல்ல மாட்டேன்டா. நீ போ. ஏன்டா நிக்கிறீங்க? சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன்டா. போகலையா? கையெடுத்து கும்பிடுறா. நீ கூட போங்க தங்கச்சிடா, அவன் என்ன ஆனாலும் நான் குடிச்சிட்டு இருக்கேன்டா. இங்க பாரியா இவனே, கூட பிறந்த தங்கச்சிக்காக துடிக்கிறாளா? கூட பிறக்காத தங்கச்சிக்காக எத்தனையோ பேர் துடிச்சிட்டு இருக்காங்கடா. டாய் கோட்டு போட்ட சோமாரி தாடா, ரிச்சாக்காரன்டா. அடிச்சு விஷயத்தவன் நினைக்காத, அடிச்சா ரத்தம் வெளியே வரண்டா. விஷயம் வெளியே வராதரா. டே உயிரை விட்டாலும் விடுவனே தவிர விஷயத்தை விடுவனே மட்டும்டா. உட்காரம் உலகத்துல நமக்கு பிளாட்பார்த்து முன்னாடி உட்கார். ரவி ரோதனை அவன் சொல்ல மாட்டான். அவன் இப்பதான் ஞாபகம் வருது. என்ன அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்தோம்ல, சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் அனுப்பி அவன் வீட்டுக்கு போய் அவனை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அவனும் கூட்டிட்டு வந்துட்டானேப்பா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவனுடைய அட்ரஸ் இருக்கும். நாமளும் அங்கேயே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். இனிமேல் நம்ம தாமதம் பண்ணா நம்ம பொண்ணையே பார்க்க முடியாது. அம்மா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க வீட்டுக்கார விலாசம் இருக்குதேம்மா. இவங்க சொன்னவன்னா அவங்க ஜீப்ல வந்துருவாங்களே. இப்ப என்னென்ன பண்றது? கவலைப்படாதம்மா, போலீஸ் இங்க வரதுக்கு முன்னால உங்க வீட்டுக்காரன் நான் வெளியே வளர்ந்துறேன். அம்மா, அவர் குடிச்சிட்டு படுத்திருக்காரு. கவனி தூக்கி வந்துடுறேன். ரத்தத்தை விட சாமி, இந்த நேரத்தில் எங்க சாமி போய் தொலைஞ்ச? அரை குழந்தைகள்லாம் ரொம்ப நாளா சினிமாவுக்கு போகணும் துடிச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு நிறுத்திட்டு போயிட்டு வரேன். என்ன ஆச்சு சொல்லு சாமி. யாரோ 2 பொருட்டு பசங்க ஒரு பொண்ணு வாய கையை கட்டி விஜய் இருக்கிற மாதிரி கூட்டு போயிருக்காங்க சாமி. ஆமா சார், அவனேதான். ஆமா எங்கே போற? அந்த பயல் அங்கேயே விட்டுட்டு போலீசார் வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை அப்புறப்படுத்திட்டோம்னா அவனை சேவ் பண்ணிடலாம். இல்ல லைஃபே போச்சு. என்ன சாமி இது லைஃபே போச்சு இல்ல? ஆமாண்டா, இது எப்பேற்பட்ட குற்றம் நினைக்கிறாய்? ஒரு பொண்ணை கடத்திட்டு வர்றதே பெரிய குற்றம்.
அந்த பொண்ணு அவன் ஜாகையில வச்சு பலாத்காரம் பண்றதே போலீசால் பார்த்துட்டோம்னா வேற சாட்சியா வேணும். ராஜாபாதர் 21 கொலைக்கு சமானண்டா ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்றது லைஃப் லாங் தீட்டு போடுவான். அண்ணா அண்ணா இனிமே நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன் சாமி? புகழ்ந்துட்டேன் சாமி. என்ன சாமி செய்யறது இப்போ? அதான் சொன்னேன், அந்த பொண்ணு அப்புறப்படுத்திட்டான். அப்புறம் என்ன வந்தாலும் சமாளிச்சிடலாம். பொண்ணை நான் தூக்குறேன். நானே நீ சமாளி வா. யாரும் வரந்து போயிட்டு நம்ம கூடு ஆத்திரம் தீர்ந்துடுச்சா? அவன் நினைச்சு அதுக்கு தான்டா சொல்றேன், எந்த நிலைமையிலையும் பலாத்காரம் விபரீத பலனைத்தான் கொடுக்கும். குடிவரையில இருக்கிறவர் போய் அடிக்கிறியே, பணாத இடத்துல போட்டு பொட்டுல போயிட்டு சாமி. அவனை கொல்லவங்க பேர் அடிக்கிற சாமி. குடிச்சிருக்கானே. போலீஸ் வந்தாங்கன்னா இந்த குத்தத்துக்காக புடிச்சிட்டு போயிருவாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால தெளிவிட்டு மேல தான் சாமி அடிச்சேன். ஏண்டா அவன் குடிச்சிருக்கா முக்கியம்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த பொண்ணுடைய அண்ணன் போலீஸுக்கு தகவல் கொடுக்க போயிட்டான். போலீசார் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்த பொண்ணை அப்புறப்படுத்தினாதான் விஜயனை காப்பாற்ற முடியும்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன். ஆமா சாமி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. கொஞ்சம் கூட வாமா. ஆமா ஆமா. இல்லைங்க, என்ன எங்க கூப்பிடுறீங்க? உங்க வீட்டுக்கு சாமி. எங்க வீட்டுக்கு எதுக்காக நீங்க கூப்பிடணும்? காரணத்தோடாமா? காரணம் அது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? போலீசாருக்கு தகவல் கொடுக்க எங்க அண்ணன் போயிருக்காரு. போலீசார் வரும்போது நான் இந்த இடத்துல இருந்தா இந்த மோசக்காரனுக்கு ஆபத்துன்னு இப்ப நீங்க சொல்லுங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், போலீசார் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் நகரவே மாட்டேன். இவன் என்ன கடத்தி வந்ததையும் காட்டு மிராண்டித்தனமா என்கிட்ட நடந்ததையும் போலீசார் கிட்ட சொல்லாம விடவே மாட்டேன். என்ன மணி சாமி? என்ன சாமி இது? அம்மா, நீ ஆத்திரப்படுறதுல நியாயம் இருக்கு. நாங்க தான் பார்த்தோமே, இவன் உங்ககிட்ட நடந்துகிட்ட முறையை நினைக்கிறச்ச இவனை நடு ரோட்ல விரட்டி கல்லால் அடிக்கணும்னு நேக்கே தோன்றச்ச நோக்கு எப்படி தோணாம இருக்கும். ஆனாலும் பாருமா, இப்பேற்பட்ட சண்டாளனை காப்பாற்றிய தீரணங்கிற ஒரு துர்பாகிய நிலைமை இப்ப நமக்கு எதோருக்குமே வந்துடுத்து. நீ கொஞ்சம் கருணை காட்டியே ஆகணும். கருணை இவனுக்கா? இந்த சர்வ சண்டாளனுக்கா? ஐயோ, இவனுக்காக இல்ல தங்கச்சி. இந்த படுவாய் பையனுக்கு பொண்டாட்டியா வந்து ஒரு ரிக்ஷாக்காரனை நம்பி தன்னுடைய புருஷ தனக்கு திரும்பவும் கிடைச்சிருவான்னு என் நிலை விட்டு விலகாம என்னையே சுத்திட்டு தெரியுது. இந்த துர்தர்ஷம் பிடிச்சு அனாத பொண்ணுக்காக கெஞ்சி கேட்டுக்கிறப்ப கொஞ்சம் கரெக்டா காட்டுமா? அண்ணா, இந்த பொண்ணுக்காகத்தானே இவனுக்கு பொறுமை காட்டுறதா எங்க வீட்டுல சொன்னீங்க. இந்த பொண்ணை வாழ வைக்கத்தானே போலீஸ் ஸ்டேஷன்ல சத்தியத்தை மறைச்சு சாமர்த்தியமா போய் சாட்சி சொன்னீங்க. அதனால இவன் திருந்தினானா? ஐயோ, அவன் திருந்தணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கருணை காட்டி சொல்லலாமா? இந்த பொண்ணுக்காக கருணை காட்டி கொஞ்சம் மன்னிச்சிருமா? இந்த ராட்சசனை மன்னிக்க நான் தயாரா. ஆமா ஆமா, இவனை நாங்களே எத்தனையோ முறை மன்னிச்சிருக்கோம். இப்ப நீ கொடுக்கிற மன்னிப்பு இருக்க, அது கடைசி மன்னிப்பா இருக்கட்டும். அதுக்கு பிறகு இவன் திருந்தில்ல, பிரமாணமா சொல்றேன். என் 8 குழந்தைகள் மேல ஆணையிட்டு சொல்றேன், இவனை நானே குத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். அப்படி போலீசாருக்கு வந்துட்டு போறாங்க. போலீஸ் ஐயோ, ஏன் வார்த்தை நம்பி நீ புறப்படக்கூடாதா? இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஏமா சொல்ல மாட்டேன்? சொல்ல வச்சுட்டேன். சொன்னானே, எனக்கும் இவளுக்கு எவ்வளவோ நாள் உடல் உறவு. போனானே, அதை கேட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க வந்தவன். நினைச்சு பார், போனவனை புடிச்சு நிறுத்துறது யாரு? உன்னுடைய புதிய தன்மையை உறுதிப்படுத்துறது யாரு? அன்னைக்கு என்னவோ பேசிட்டு போற, போக மாட்டேன்ற. இந்த பாய் பயவும் மேல கிழங்கு சுமத்துறப்போ இன்னைக்கு எந்த பொண்ணுக்காக கதறிட்டு நிக்கிறனோ அந்த பொண்ணுக்கும் உனக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியலம்மா. துடிச்சனே, அவனை அடிச்சனே, உண்மையை வரவழைச்சனே. அதுக்காக நன்றி செலுத்தியா இல்லையான்னு கேட்க வரல, பிச்சையா கேட்கிறம்மா. பிச்சை. புறப்படுறேன். அண்ணா, நீங்க செய்த உதவிக்காக உங்களுக்கு என் உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இவனை காப்பாத்துறதுக்காக என் உடல் இந்த இடத்தை விட்டு அசைக்க நான் தயாரா இல்லை. தங்கச்சி, இப்படி திரும்பமா. ஏமா, உயிர் இருக்குங்கிறதுக்காக பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கிறோம் இல்லம்மா. உயிருக்கும் மேலாக மாங்கல்யத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்களே,
அந்த ஒரு குணத்துக்காகத்தாமா பொண்ணுக்கு இந்த மண்ணே தலைவணங்க. நீ ஒரு பொண்ணு தானே, இங்க பாத்தியா? இது நாள் வரைக்கும் இந்த பொண்ணு மாத்திரம் தான் அனாதையா இருந்தது. இப்ப நீ மனசு வைக்கிற அது கழுத்துல இருக்கிற மாங்கல்யமா அனாதையா போயிடு போல இருக்கு. என்ன சொல்ற? இப்பவும் பேசாம நிக்கிறியா? உனக்காக எத்தனை பேர் பேசுறோம்? 2 வார்த்தை உனக்காக நீ பேச. எத்தனை தடவை என் காரை கட்டிட்டு அழுதுருக்கிற? என்ன பலனை கட்ட? ஒரு தடவை அந்த பொண்ணு கால உழு கட்டு. ஐயோ ஐயோ காரன் போ. என்னம்மா என்ன அவனை காப்பாத்திரான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு இந்த பொண்ணு பாவத்தனுடைய மாங்கல்யத்தையும் கையில ஒப்படைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மோகம் சாய்த்தா உன்னை பத்தி நாங்க என்ன நினைக்கிறது? இப்ப இருக்கிற உண்மையான நிலைமை என்னங்கிறதையாவது நீ புரிஞ்சுட்டு இருக்கியா? பாரு, இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போகல, அவனுக்கு கடுமையான தண்டனை நிச்சயம். அவனுக்கு தண்டனை கிடைச்சிட்டு இந்த பொண்ணுக்கு கணவன் இருந்து விதவையான நிலைமைதான். அந்த நிலைமையில தினந்தனை தன்னுடைய மாங்கல்யத்தை பார்த்து பார்த்து துடிச்சு துடிச்சு சாகிறத விட இதுவரைக்கும் எந்த பொண்ணு செய்யாத காரியத்தை நீ செஞ்ச அந்த பெருமை அடைஞ்சிற. முடிஞ்சா இந்த இடத்தை விட்டு போய் அவனை காப்பாத்து. முடியல, உன்னை நம்பி தன்னுடைய மாங்கல்யத்தை ஒப்படைச்சிருக்குது. அந்த மாங்கல்யத்தை உன் கையாலே அறுத்து தெரிஞ்சுட்டு அவனை காட்டி கொடுத்துட்டு போயிடு. அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. இன்ஸ்பெக்டர் சார், எதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? உங்களை கடத்து வந்து கெடுக்க முயற்சித்த குற்றத்திற்காக. இவர் என்ன கடத்தி வந்தாரா? அப்படித்தானம்மா இவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது அப்பட்டமான பொய். என்னம்மா சொல்றேன் நீ? இருங்கண்ணா சார், நீங்க கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. நானாகத்தான் இங்க வந்தேன். என்னம்மா என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுதான் சார் உண்மை. ஆமா, நீயா இந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படியும் எனக்கே தெரியாம நானும் அவரை சேர்ந்து இருக்கிறது போல ஒரு போட்டோ எடுத்துட்டேன். எனக்கு கல்யாணமாக போகும் இந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு போட்டோ இவர்கிட்ட இருக்க கூடாதுன்னு நினைச்சு அதை வாங்கிட்டு போகத்தான் நானும் இங்க வந்தேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அது இருக்கு பாருங்க போட்டோ. மிஸ்டர், இப்படி வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்லைன்னு நினைச்சு இப்படி எல்லாம் ரிப்போர்ட் பண்றீங்களா? சார், இந்த பொண்ணை கடத்திட்டு போனதே நேரா பார்த்ததா அடுத்த வீட்டுக்காரி சொன்னா சார். அடுத்த வீட்டுக்காரி சொன்னதா இங்க என்னன்னு சொல்றேன். அங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்கும்போது கடத்திக்கிட்டு போனத கண்ணால பார்த்ததா சொன்னேன். இந்த விளையாட்டா இருக்கா? வாங்க பாரலாம். தங்கச்சி, என்னடா ஏன் கால இருக்க? அம்மா அம்மா, நீ 1000 வருஷம் நல்லா இருக்கணும். நல்லா இருப்பம்மா. நான் சொல்றமா சக்திவாணி நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கும்மா. ரொம்ப நல்லா இருக்கும்மா. ராஜாபாதர், ராஜாபாதர், நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து விடுறேன். சாமி சாமி, எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது சாமி. கொஞ்சம் புரிஞ்சு சாமி. சாரி பையா, திருந்தியா உலகத்தை புரிஞ்சுக்கியா? புரிஞ்சுட்டு ராஜாபாதர், புரிஞ்சுட்டு. கண்ணா கண்ணா, என் தங்கச்சிய கடைசி வரைக்கும் வச்சு சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவியா? சத்தியமா வாழ்க்கை நடத்துவேன். கடைசி வந்து இவளை பிரியவே மாட்டேன். சாமி, நீல குரல் மாதிரி இருந்து அதைய கூறான். எதை விட்டாய்? அடியோட விட்டுட்டு சாமி. என்னத்தை? உத்தியோகத்தை விட்டுட்டு. எதுக்காக எல்லாரும் இப்படி கேட்கறீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து என் ஒய்ஃபை நான் தனியா சந்திச்சிருக்கிறேன். அவளுக்கு பகல் டியூட்டி தான், எனக்கு நைட் டியூட்டி. எனக்கு பகல் டியூட்டி தான், அவளுக்கு நைட் டியூட்டி. உத்தியோகம்னு ஒண்ணு இருக்கிறதுனால தானே சாமி இந்த தொந்தரவெல்லாம். அதனால உத்தியோகத்தை அடியோடு விட்டேன். நீங்களுமா வேலையை விட்டுட்டீங்க? நீங்களுமானா நீயா? விட்டேன். ஏன் விட்ட? டே டியூட்டி நைட் டியூட்டி ட்ரபிள் தான். இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? அவர் சம்பாதிக்கிறாரே நான் விட்டேன். அவர் சம்பாதிக்கிறாரே நான் விட்டுட்டேன். நல்லா சாமி, என்ன சாமி இது? எல்லாரும் பிரச்சனையும் ஒரு வழியா தீர்ந்துன்னு நினைச்சிட்டு வரும்போது இது 2 சோத்து பிரச்சனையோட நிக்குது. இதுக்கு என்ன சாமி பண்ண போற? ராஜாபாதன், சாப்பாட்டு பிரச்சனையை பத்தி அப்புறம் பேசுவோம். இவ 2 பேருமே இப்படி உத்தியோகத்தை விட்டுட்டு சந்தியில நிக்கிறாளே, காரணம் புரியுதோ? புரியலையே சாமி. தம்பதிகளா இருக்கப்பட்டதால் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒருத்தர் கலந்துண்டாக்கு முடிவெடுக்கணும். இப்படி தனித்தனியே முடிவெடுத்தா சாப்பாட்டு பிரச்சனை மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள் தலையெடுக்கும். நீலகண்டம் சாமி, கேட்டியோ? கேட்ட சாமி. இனிமே சேர்ந்தே முடிவு செய்யறோம். ஆக கூடி உங்களுக்கு இன்னைக்கு டியூட்டி ஃப்ரீ, ரூமும் ஃப்ரீயா இருக்கு,
உங்களுக்கு இன்னைக்குத்தான் சுபதினம். அப்படி நகருங்கோ. எங்க எங்க எப்படி வா அம்மா எப்படி வா ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நாங்க அத்தனை பேர் வந்து சேர்ந்துருவோம். சரிதானா? அப்படி நகருங்கோ. எல்லாம் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லா இருக்கும். காட்சி பாடுறா. சாமி, மறுபடியும் எனக்கு அந்த அல்ப புத்தி எல்லாம் தலையெடுக்காம வச்சு காப்பாற்றணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அப்பனே, உனக்கு இந்த எண்ணம் வந்ததே, அதுவே நீ அந்த பழைய தப்புகளை பண்ண மாட்டாங்கிறதுக்கு அடையாளமாக்கும். சந்தோஷமாயிருங்கோ. இன்னைக்குத்தான் உங்களுக்கும் சுபதனம். போங்கோ போங்கோ. டேய் ராஜாபாதர், எங்கடி அவனை காணா? இங்கதானே நின்னா. ராஜாபாதர், 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 ஏன் சாமி கடைசி நேரத்தில் கடந்து கத்துற? பழகா விட்டாச்சு. என்ன இதுகளெல்லாம் இப்படி ஜோடி ஜோடியா போறத பாக்குறதே நேக்கும் உங்கள்ட்ட என்னமோ சொல்லணும்னு தோன்றது. சும்மா இருடி அசடு. எதிர்த்தாப்புல இத்தனை பேரை வச்சுண்டு. எங்க எதிர்த்தாப்புல இத்தனை பேர்? ஏடி இவளெல்லாம் உனக்கு மனுஷாலா தெரியலையா? நான் இவெல்லாம் கவனிக்கவே இல்லை. பாத்தேடா, எங்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறா. அவளுக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க. உங்களுக்கும் சுபதினமா இருக்கட்டும். குட் நைட். வணக்கம். வணக்கம் சொல்லிடி. நின்றுட்டு இருக்கா? வணக்கம்.